பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்க எல்லாரையும் இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க எடுக்கிற பிரயாசத்தை கர்த்தர் உண்மையாவே ஆசீர்வதிப்பாரு. நம்ம இன்னைக்கு நம்மளோட இவ்வளவு நாள் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல, ஹூ இஸ் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து யாரு, அப்புறம் சீஷத்துவம், டிசைபிள்ஷிப். இந்த சீரீஸ் இன்னைக்குதான் அதோட ஃபைனல் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்மள வந்து இன்னும் அதிக கவனத்தோட ஆண்டவரோட சமூகத்துல நம்ம உட்காருவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட என்ன பேச போறாருன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு உற்சாகத்தோட இல்ல வாஞ்சையோட உட்காருவோம். ஏன்னா இங்க இருக்கிற யாருமே ஏதோ தற்காலிகமா டெம்பரரியா இங்க உட்காந்துட்டு இல்ல, ஏதோ ஆக்சிடென்டலா இங்க உட்கார்ல. ஆண்டவர் இங்க இருக்கிற நம்ம எல்லாரையுமே முன் குறிச்சுதான் உட்கார வச்சிருக்காரு. ஆமீன் ஆமீன். நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க, வராம இருக்கலாம், வந்தாங்க, நடுவுல வராம போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் யாரை நியமிச்சிருக்கிறாரோ அவரை கர்த்தர் நிச்சயமாகவே அவரோட ராஜ்யத்திற்கு பிரயோஜனப்படுத்த போக. ஆமீன். இப்பொழுது நம்ம கண்களை மூடுவோம். இசப்பா, நன்றி 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 அப்பா. ஆவியானவரே, உண்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை வாஞ்சிக்கிறோம். இந்த இடத்துல அப்பா, இந்த இடம் அசைய அப்பா எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்க வர்றதுக்கு முன்பதாகவே ஆவியானவரே நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்ததற்காக நன்றி. இந்த இடத்தை நீ சுத்திகரித்து கொண்டிருந்ததற்காக நன்றி. எங்களோட இருதயத்துல ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வாங்க இந்த நேரத்துல அப்பா. எங்களுக்குள்ள கல்லா இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர் நவமாக்குங்க ராஜா. உங்களுடைய எல்லாரும் விட்டு கொடுக்கலாம கேளுங்களேன். புரியுதோ இல்லையோ, ஆவியானவரே என்னோட இருதயத்தை மாத்துங்கன்னு கேளுங்களேன். என்னோட இருதயத்தை மாத்துங்க. உங்களுடைய வார்த்தை என்னோட இருதயத்தை இந்த நேரத்துல அப்பா உமக்கு பிடித்த மாதிரி மாத்தட்டும்னு கேளுங்களேன் அப்பா. நாங்க எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சீஷர்களாய் ஆண்டவரே வாழணும்ன்ற வாஞ்சை இருக்கு. ஆனா நாங்க அப்படி வாழ்ந்து சாட்சியா நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா நாங்க எல்லாரும் அப்பா தேவ பயம் உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. விசுவாசம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நாங்க அவிசுவாசிகளாய் ஒருபோதும் இருக்க கூடாது கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை நிரப்பும் ராஜா. அப்பா, எங்களுக்குள்ள இப்பொழுது ஏதாவது வருத்தங்களோ இல்ல ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்களுக்குள்ள இப்பொழுது இருந்தா அதை எடுத்து போடுங்க. நாங்க இப்போ உண்மை ஆராதிக்கும் போதும் சரி அப்ப நாங்க பைபிள் ஸ்டடியில நாங்க கற்றுக்கொள்ளும் போதும் சரி 100% ஃபோக்கஸ் உங்க மேலதான் இருக்கணும். சொல்லுங்களேன், 100% ஃபோக்கஸ், 100% ஃபோக்கஸ் உங்க மேலதான் ஏசப்பா இருக்கணும். எங்க சிந்தனை சித்தரவே கூடாது ராஜா. எங்க சிந்தனை சித்தரவே கூடாது கர்த்தாவே. அப்பா, இந்த பைபிள் ஸ்டடிக்கு எதிராக புறப்படுற ஆயுதங்களை அப்பா வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. எங்களோட உள்ளத்துல எங்களோட இருதயத்துல அப்பா ஒரு வாஞ்சையை துளிர்க்க செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை துளிர்க்க செய்யுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 12 சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்களாம் கர்த்தரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இடத்துல. ஆனா அதுல 12 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. அதுலயும் ஒரு விக்கெட் அவுட். ஆனா அந்த 12 பேரையும் வச்சு கர்த்தர், அந்த 11 பேரையும் வச்சு கர்த்தர் எவ்வளவு அழகா அவரோட ராஜ்யத்தை கட்டினார். அதுக்கப்புறம் நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் ஆட் ஆன் ஆகுறாங்க. பவுல பாக்குற எத்தனை சபைகள் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படுது. இங்க நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம எல்லாருமே கர்த்தரோட சீஷர்களா எழும்பி கர்த்தரோட சுவிசேஷத்தை சொல்லி மூளைக்கு மூளை சபைகளை உருவாக்கணும். கட்டிடமாக இல்ல, ஒரு மனிதர்களையும் கிறிஸ்துவோட சபையா நம்ம உருவாக்கணும். ஆமென். கிறிஸ்துவோட மனவாட்டியா நம்ம உருவாக்கணும். ஆமென். அதுக்கு நம்ம அப்படி மாறும். ஆமென். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ நம்மளோட வாழ்க்கையில அந்த கல்லாய் நம்ம வைத்து கொண்டு அவர் மேல நம்ம கட்டப்பட நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபை நாம் ஜெயிப்போமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே.
ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையில் செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபை நான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. திரும்ப பாடுவோமா? ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபை நான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டதே. அலங்கார வாசலாலே
பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அப்பா ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நேரத்தை முழுமையாக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களோட இடைப்படுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சீஷர்களாய் மாறணும் அப்பா. நாங்க சபையாய் பரிசுத்தமாய் வாழணும் கர்த்தாவே. அநேகருக்குள்ள ஆண்டவரே அப்பா அந்த சபையின் அந்த வாஞ்சை, அந்த சபையின் அஸ்திபாரமாய் அப்பா கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்க நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள அப்பா உம்முடைய அந்த அன்பு, உம்முடைய அந்த வார்த்தை நிலை நிற்க எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இப்பொழுதும் அப்பா இன்றைக்கான பைபிள் ஸ்டடியில நீங்க எங்களோட என்ன பேச போகிறீங்களோ நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட இடைப்படுங்க, வாஞ்சையா இருக்கிறோம் ஏசப்பா. இப்ப இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென். இப்போதான் இன்னைக்கு நான் எந்த ஒரு பிரீஃபும் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டு கடைசியில ஒரு வாட்டி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ஓவர் டு பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? நிறைய பேருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோங்கிறது இருக்கும். ஆனாலும் மிஸ் பண்ணதெல்லாம் இந்த நாள கேட்சப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பைபிள் ஸ்டடியில இந்த நாள பார்த்தோம்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எதற்காக நமக்கு வேணும், உங்களுக்கு அவர் யாரு, எப்படிப்பட்டவர்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்கறது சீஷத்துவம் அப்படின்னா டிசேபிள்ஷிப் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த சீரீஸ் மொத்தமா இன்னைக்கு இந்த சீரீஸோட லாஸ்ட் இல்லையா? அடுத்த செஷன் வேற இதை பத்தி டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம் பைபிள் ஸ்டடியில. இன்னைக்கு இந்த சீஷத்துவத்துல நம்ம போன வாரம் அந்த 12 சீஷத்துவத்தையும் சீஷத்துவ பேரையும் பார்த்துட்டோம். சீஷத்துவம்னா என்ன, டிசேபிள்ஷிப்னா என்ன, சீஷர்களோட பேர் என்னென்ன, அவங்க எங்கேயிருந்து எப்படி வந்தாங்க, எந்தெந்த வேலையில இருக்கச்சு ஏசு கூப்பிட்டாரு அதை அப்படியே விட்டுட்டு வந்தாங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது 7 ஸ்டேஜஸ் இருக்கு. 7 ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப். எழுதிக்கோங்க, 7 ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப். யார்கிட்ட எக்ஸாம் பேப்பர் நோட் இருந்தா கொடுங்க, பாப்பா எழுதிப்பா. So 7 stages of discipleship. எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்ததுதான். கொஞ்சம் பிரீஃபா வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு இதை முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சரண்டர், ஒப்பு கொடுக்கணும். நான் சீஷனா வரேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்தாதானே. அப்போ அந்த என்ன பண்ணணும்? முதல் இது 7 ஸ்டேஜஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? சரண்டர், ஒப்பு கொடுக்கிறது. ஒப்பு கொடுத்தல் போட்டுக்கோங்க. வசனம் Matthew chapter 16 verse 24. Matthew chapter 16 verse 24. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவன் ரட்சகன்றது மாத்திரம் இல்ல. இந்த இடத்துல என்ன? நான் சீஷத்துவம்னாக்க, நான் ஒருத்தருக்கு ஸ்டூடெண்டா, ஒருத்தருக்கு டிசைபிளா நான் போறேன்னாக்க, இங்கிலீஷ்ல லார்ட் அப்படின்னு இருக்கும், எஜமானன். எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறாருன்னா அப்ப நான் அவருடைய என்னவா இருக்கணும்? வேலைக்காரி, வேலைக்காரன். அப்போ ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த எஜமானன் கீழே வேலை செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு. அங்க இயேசு கிறிஸ்துவ அவங்க ரட்சகரா மாத்திரம் பார்க்கல, என்னவா பாக்குறாங்க? எஜமானனா. அப்பதான் அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்களேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னாக்க நம்மளே வெறுக்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னா, நம்மள அடிச்சு உதச்சுக்கிறதுன்னு இல்லை. எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதன்படி செய்யாம என் எஜமானன் என்ன சொல்றாரோ அதை செய்ய, அவர் என்ன செய்தாரோ அந்த வழியில நான் நடக்க என்னன்னா சரண்டர் பண்ணணும்.
ஒரு வேலைக்காரனா ஒரு வேலைக்காரி ஒரு வீட்டுல நம்ம இருக்கோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல ஒரு கம்பெனிலே நீங்க வேலை பாக்குறீங்க. உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்வீங்களா? உங்க பாஸ் சொல்றதை செய்வீங்களா? பாஸ் சொல்றது. அப்ப இந்த இடத்துல நமக்கு யார் பாஸா இருக்காரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளுடைய எஜமானனா அவர் இருக்கிறதுனால நம்ம அவரை நோக்கி நம்ம பின்பற்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? அவரை பின்பற்றோன்னு என்னன்னா சரண்டர் பண்ணணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், சரண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என்னன்னா தாழ்த்தணும். அந்த தாழ்மை குணம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்னன்னா ஒருத்தர் கீழே ஒப்பு கொடுக்கவே முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இஷ்டப்படி இருப்பேன்னா அந்த இடத்துல நான் தாழ்த்த முடியாது, சரண்டரும் அங்க பண்ண முடியாது. இது விளங்கிட்டா? மத்தேயு 16:24 அப்படின்னா என் இஷ்டத்தின் படி அல்ல, என் ஆசையின் படி அல்ல, நான் போடுற பிளான் படி அல்ல. அப்ப இந்த சீஷத்துவங்கிறது வெறும் சபை ஊழியத்துல மாத்திரம் இல்ல, என் வீட்டுல நான் எப்படி இருக்கேன், என் கணவருடன் என் பிள்ளைகளுடன் நான் எப்படி இருக்கேன், என் மனைவியுடன் என் பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கேன், என் பெற்றவங்க கிட்ட நான் எப்படி இருக்கேன், மத்தவங்க கிட்ட நான் எப்படி இருக்கேன், வேலை செய்யற இடத்துல நான் எப்படி இருக்கேன், மத்த சுத்தி வட்டாரத்துல நான் எப்படி இருக்கேன், சபையில நான் எப்படி இருக்கேன், என் தேசத்துல நான் எப்படி இருக்கேன். ஏன் எப்படி இருக்கேன்னு ஒரு கேள்வி போட்டாக்க அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஏசு இருக்காரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? எல்லாரோடையும் பேசினாரு, எல்லா இடத்துக்கும் நம்மள போல பாடு அனுபவித்த ஒரு மனுஷனா தான் அவர் உலகத்துல இருந்தாரு. அப்ப அவர் உலகம் மாம்சம் பிசாசு ஜெயிச்சாருனாக்க அவர் என்ன செஞ்சதுனால ஜெயிச்சாரு. அப்ப நான் அவரை பின்பற்றச்சு அவர் ஜெயிச்சது போல என்னாலையும் ஜெயிக்க முடியும். அப்ப என் சுயமா நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அப்ப நான் அவரை ஃபாலோ பண்ணணும்னு நான் தீர்மானம் எடுக்கச்சு என் வீட்டுல நான் என்ன பண்றேன்? சீஷத்துவம்னா என்ன? இயேசுவுக்குன்னா வேலைக்காரன் வேலைக்காரி. அப்ப என் எஜமானுக்கு நான் வேலைக்காரினா என் எஜமானன் என் கணவரை எப்படி பாக்குறாரு, என் பிள்ளைகளை எப்படி பாக்குறாரு, என் கணவர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன், என் பிள்ளைங்க கிட்ட எப்படி சொல்றாரு, இப்ப உங்களை மனைவி கிட்ட எப்படி நடந்துக்க சொல்றாரு, உங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி சொல்றாரு, உங்க பெத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும், மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், இயேசு மத்தவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இயேசு என்ன பண்ணிருப்பாரு, எப்படி நடந்துக்கிட்டாரு, அவர் என்ன சொல்றாரோ கேட்டு கீழ்ப்படிஞ்சு செய்யச்சு. அப்ப என் சுய ஆசை, என் விருப்பம், என் எமோஷன்ஸ் மெயினா எழுதிக்கோங்க. இந்த சரண்டர் வச்சு சரண்டர் யுவர் எமோஷன்ஸ். உங்க எமோஷன்ஸ் நீங்க இயேசுவின் பாதத்துல வைக்கலன்னா இயேசு பின்னாடி நீங்க போக முடியாது, சிலுவையை சுமக்க முடியாது. சிலுவையை சுமக்கச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களை யாரோ ஏதோ நீங்க செய்யாத தப்பு இல்ல செஞ்ச தப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அங்க நீங்க ரியாக்ட் பண்றீங்களா ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? நான் எப்பவும் சொல்லுவேன், ரியாக்ஷன் தான் உங்களோட தூக்கி நான் பந்து உங்க மேல ஏதோ ஒரு பொருள் விட்டு எறிகிறேன், அதை நீங்க உங்க மேல விடாதபடிக்கு நீங்க கேட்ச் புடிச்சு இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே, அதை நீங்க தட்டி இப்படி விட்டீங்கன்னா நீங்க வேணா தப்பிச்சிருவீங்க, அது மத்தவங்க மேல போய் விழுமா விழாதா? அப்ப நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னா நீங்க ரியாக்ட் பண்ற கோபம் உங்களோட எமோஷன்ஸ் வெளியில கொண்டு வந்துருச்சு. நீங்க தட்டி விட்ட பந்து வேற ஒருத்தர் மேல போய் எரியுது, அது அவங்களுக்கு காயப்படுத்தும். Whenever you react, you are hurting somebody. Whenever you are react, you are hurting Jesus. நீங்க ரெஸ்பாண்ட் பண்றச்சே தான் அதுக்கான தீர்வு வரும். நீங்க ரியாக்ட் பண்றச்சே அது இயேசுவையும் வேதனைக்குள்ளாக்கும், மற்றவங்களையும் வேதனைக்குள்ளாக்கும், உங்களையும் வேதனைக்குள்ளாக்கும், கீழ்ச்சியில கொண்டு போய் தள்ளிடும். சோ ஒரு சீஷன் எமோஷனல்ல அவன் தீர்மானம் எடுக்கும். எல்லாருக்குமே எமோஷன்ஸ்ல நம்ம தீர்மானம் எடுக்க கூடாது. ஆனா முக்கியமா சீஷன் அப்படி இருக்கவே கூடாது. ஜீசஸ் எமோஷன்ல தீர்மானம் எடுத்திருந்தாருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, அப்ப அவர் அடிக்கச்சேவோ இல்ல மத்தவங்களை ஏதாவது சொல்றச்சேவோ இல்ல பிசாசு பிடித்தவங்க சொல்றச்சேவோ, அப்ப அவர் எமோஷன்ல தீர்மானம் எடுத்திருந்தா அவர் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்பாரு? நான் யாரு தெரியுமா, நான் தேவகுமாரன் தெரியுமா, எல்லா இடத்துலயும் அவர் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா எப்படி ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு இல்லையா? ரெஸ்பாண்ட் பண்ணதுனால எங்க என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த இடத்துல அவர் தன்னை சரண்டர் பண்ணார் பிதாவிடத்துல. அவர் சரண்டர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்லையா? சோ ஒரு சீஷனுக்கு முக்கியமா என்ன, அதுக்காக நான் எமோஷன்ஸே காமிக்க கூடாதுன்னா, நீங்க எமோஷன்ஸ்ல அன்பு காமிக்கிறது, வலிக்கிறது, இல்ல எமோஷன்ஸ்ல அழறது எதுவா இருந்தாலும் that is very temporary thing.
எமோஷன்ஸ். இப்ப நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சாப்பிடுறீங்க, அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் தெரியுமா நாக்குல? தெரியாது. எமோஷன்ஸ்ல வர எந்த ஃபீலிங்குமே தட் இஸ் வெரி டெம்பரவரி. கொஞ்ச நேரம் மட்டும்தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அதனாலதான் எமோஷன்ஸை மேற்கொள்றவன் தான் சீஷனா இருக்க முடியும். இன்னைக்கு நீங்க சீஷனா என்னத்தை சரண்டர் பண்ணணும்? சரண்டர் யுவர் எமோஷன்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ். அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல. அப்ப அதை சரண்டர் பண்றச்சே முதல் இடத்துலயே நீங்க ஒரு ஜெயத்துக்குள்ளாக கடந்து வரீங்க. ஆமே, புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது செல்ஃப் டினையல். இதுவும் அதே மாதிரிதான் ஒன்னோடு ஒண்ணு ஒத்து போகுது. சுய மறுப்பு தமிழ்ல செல்ஃப் டினையல். தன்னைத்தானே சிலுவையில அறைய கொடுக்கிறது. கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். Galatians chapter 2 verse 20. முதல்ல பார்த்தோம் சரண்டர். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். எஸ். நான் உங்களுக்கு எழுதுகிற பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். Galatians chapter 2:20. என்ன வசனமா இருக்கு? ஆமென். ஆமென். I have been crucified with Christ. உங்களை நீங்க இன்னைக்கு சாக ஒப்பு கொடுத்தீங்களா? எங்களோட ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் எப்பவுமே கேட்பாரு, இன்னைக்கு நீ செத்தியா, இன்னைக்கு நீ செத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மாம்சம், என் எமோஷன்ஸ், என் ஃபீலிங்ஸ், என் சுயத்தை எல்லாத்தையும் சாக ஒப்பு கொடுக்கணும். யாராவது ஒண்ணு சொன்னா, ஒண்ணு நல்லதுக்கு சொல்லுவாங்க, இல்ல கேலி கிண்டலுக்கு சொல்றாங்க, எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? நல்ல விஷயமாவும் இருக்கும் அட்வைஸ், ஓகேவா? ஒரு நேரத்துல மத்தவங்க கேலி கிண்டலாவும் சொல்லுவாங்க. அப்ப அதை எப்படி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களை பாராட்டு வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. உங்களை ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியோ இல்ல ஏதாவது சொன்னாச்சும் உங்களுக்கு கோபம் வருதுனாக்க, அப்ப பாராட்டத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல, அப்ப அட்வைஸ் எடுத்துக்கணுமா இல்லையா? ஆனா நான் பாராட்ட எடுத்துப்பேன், அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேங்குது, சுயம் சாகல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாராட்ட செய்வோம், சந்தோஷப்பட்டுற கூடாது. என்ன அட்வைஸ் பண்ணி என்ன குத்தி காமிக்க செய்வோம்னா வருத்தப்படக்கூடாது. அப்ப எப்படி இருக்கும்? மாம்சத்தை நான் சிலுவையில அரைஞ்சு, ஓகே இதே எனக்கு நல்லதுக்கு சொல்றாங்க. நமக்கு நிறைய கல்லடி விழும். கனி கொடுக்கிற மரம் தானே கல்லடி படும். அப்ப நான் கனி கொடுக்கறேன்னு பார்க்கணும். 2 விதம் இருக்கு. உங்களை யாராவது ஏதாவது விதத்துல ஹர்ட் பண்றாங்கன்னா, ஒண்ணு அது அட்வைஸுக்காக இருக்கணும். அதான் நீங்க ஹர்ட் ஆறீங்கன்னா, ஒண்ணு அவங்க நல்லது சொல்றாங்க, அது உங்களால பேலன்ஸ் பண்ண முடியலன்னு. இன்னொன்னு என்னவா இருக்கும்? நீங்க அந்த இடத்துல தப்பு செய்யல, அவங்க சொல்றது என்ன சொல்லிட்டாங்களே, என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்களேங்கிற வேதனை. அப்ப 2மே தப்பா போகுது இல்லையா? ஒண்ணு நான் தப்பு பண்ணினதுனால சொல்றாங்க, இன்னொன்னு நான் தப்பே பண்ணாம இருக்கச்சே சொல்றாங்க. அப்ப 2த்தையும் நான் என்ன பண்ணணும்? செல்ஃப் டினையல். எப்படி? என்னோட அந்த இடத்துல நான் காமிக்கிற எமோஷன்ஸ், என்னோட ஃபீலிங்ஸை நான் மாம்சத்தை என்ன பண்ணுவோம்? சிலுவையில அறையணும். என்னை பாராட்டுச்சேவும், நான் கரெக்டா செஞ்சேன், நான் ஒழுங்காதான் இருக்கேன்னு சொல்லிச்சேவும், சரிப்பா அவங்களுக்கு தெரியல, நீங்க என்ன மன்னிச்சீங்கல்ல, நானும் அவங்களை மன்னிக்கிறேன். இல்ல நீங்க தப்பு செஞ்சுட்டு அவங்க சொல்றாங்கன்னா, ஐயோ நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் ஏசப்பா, என்ன மன்னிங்க, இனிமே நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது 2 தான் எல்லா விஷயத்துலயும். ஒண்ணு நம்மள கரெக்ட் பண்றதுக்கு, இல்ல நம்ம மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு. இது 2மே இருக்கணும். ஒண்ணு நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும், இல்லைனாக்க நான் மன்னிக்க பழகணும். கரெக்ட் தானே? ஒண்ணு நான் அதுக்கு தப்பு பண்ணிருப்பேன், அப்ப நான் கரெக்ட் பண்ணிக்கணும். என்ன இல்லைனாக்க நான் தப்பே பண்ணாம இருக்க சொல்றாங்கனாக்க, ஓகே அவங்க தெரியாம சொல்றாங்க. நான் எத்தனை வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கேன், என்ன மன்னிக்கிறீங்கல்ல, நானும் மன்னிக்கிறேன். அப்பதான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? I have been crucified with Christ and I no longer live but Christ lives in me. இனி பிழைத்திருப்பது நான் அல்ல கட்சி, என்ன சொல்லிட்டாங்களே, என்ன கேட்டுட்டாங்களே, என்ன அப்படி நடத்திட்டாங்களே, அந்த நான்கிற சுயம் செத்துடுச்சுன்னா, உங்களை பாராட்டினாலும் உங்களுக்கு அப்படி பெருமையில குதிக்க மாட்டோம். உங்களை திட்டினாலும், கோபப்படுத்தினாலும், நோகடித்தாலும், வேதனைப்பட்டாலும் அழுது குழம்ப மாட்டோம். இது 2மே நமக்குள்ள வராது. பெருமையும் வராது, தாழ்மையும் வராது. அதாவது தாழ்மைன்னு நான் சொல்ல வந்து செல்ஃப் பிட்டி.
இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸும் நமக்குள்ள வராது. அப்போ சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸும் வராது, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸும் நமக்குள்ள வராது. எப்போ நான் என்ன சிலுவையில ஒவ்வொரு நாளும் சாவறதுக்கு ஒப்பு கொடுத்துருச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள்ள பிழைக்கிறாங்கச்சே. எத்தனை இயேசுவோடவா நம்ம எல்லாம் வசித்தவங்க. அவர் வாங்காத அடியா, அவர் வாங்காத அசிங்க அவமானமா, அவர் சந்திக்காத துரோகமா, எவ்வளவு கூடவே இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவரையே எப்படியோ ஒரு முத்தம் மேல கொடுத்து காட்டி கொடுத்த ஒரு சீசன் இல்ல. காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவரோட பாதத்தை கால் கழுவி விட்டார்ல. நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கோமா? நம்மளால ஒரு சொல்லு தாங்க முடியலையே, ஒரு வார்த்தை தாங்க முடியலையே, அது கரெக்ஷன் பண்ணிச்சேவும் தாங்க முடியல. இல்ல நம்ம தப்பே பண்ணாம ஒருத்தர் சொல்லிட்டா நம்மளால டக்குன்னு மன்னிக்க முடியுதா? நம்ம சுயம் நம்ம குடும்பத்திலேயே சாகலையே. அதனாலதான் சொல்றோம் சீஷனா ஆகணும்னா எப்பவுமே நான் சொல்லுவேன், ஊழியங்கிறது நம்ம முதல்ல குடும்பத்துல ஆரம்பிக்கணும். என் கணவன் மனைவி கிட்ட, பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட, பேரன் பேத்தி கிட்ட, நம்ம குடும்பத்துல ஸ்டார்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் அந்த தினம் சாகறதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஏசப்பா நீங்க பிழைத்திருக்கணும்ப்பா, என்ன பாக்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன உங்களுக்கு நீங்க பின்பற்றுங்க. எப்படி? நான் இயேசுவை மட்டும் தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. பவுலுக்கு அப்புறம் வேற யாராவது சொல்லிருக்காங்களா பாருங்க. நம்மளால நீங்க சொல்ல முடியுதா? என்னால சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்குள்ள இன்னும் மாம்சங்கள் இருக்குது, சாகலையே. ஏன் சொல்லி என்ன சாகலை சில இடத்துல. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மள சிலுவையில அறையிறது அப்படின்னாக்க, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் என் மாம்சத்தை என்னை பத்தி நாரா கிழிச்சு நீங்க என்ன நினைச்சு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அதை எந்த விதத்திலயும் நீங்க என்ன பாராட்டினாலும் அதை என்ன அஃபெக்ட் பண்ணாது, நீங்க என்ன நிந்தித்தாலும் அதை என்ன அஃபெக்ட் பண்ணாது. ஒரு எனக்கு 10 லட்சம் வந்தாலும் அது என்ன பாதிக்காது, 10 லட்சத்தை நான் இழந்தாலும் அது என்ன பாதிக்காது. எனக்கு ஒரு நல்லது வந்தாலும் அது என்ன பாதிக்காது, எனக்கு ஒரு தீமை நடந்தாலும் அது என்ன பாதிக்காது. அப்பதான் என் மாம்சத்தை நான் சிலுவையில அடைஞ்சதுக்கு அர்த்தம் கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஒப்பு கொடுத்துட்டோம்ல, அப்ப செல்ஃப் டினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல. இது ரொம்ப முக்கியம். நான் சீஷனாக ஒப்பு கொடுத்தாச்சு. என்ன நான் வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்காக நான் வாழாமல் கிறிஸ்துவுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் வாழ ஒப்பு கொடுக்கச்சேதான் என்னை பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன், என்னை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன், என்ன அப்படி நடத்துறாங்கன்னு யோசிக்க மாட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு நான் அழ மாட்டேன், என்னை நடத்தக்கூடிய விதத்துல எனக்கு நடத்தலைன்னா புலம்ப மாட்டேன். அதுதான் செல்ஃப் டென். ஓகேவா? மூணாவது சப்மிஷன், கீழ்ப்படிதல். மூணாவது சப்மிஷன், கீழ்ப்படிதல். ஜான் சாப்டர் 8 verse 31. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். ஜான் சாப்டர் 8 verse 31. நிலைத்திருந்தால் அப்படின்னா இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். John chapter 8 verse 31. Then Jesus said to those Jews who believed in him, if you abide in my word, you are my disciples indeed. இன்னொரு இடத்துல போட்டுருக்கு, if you hold to my teaching அப்படின்னா உங்களை நீங்க அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தீங்கன்னா, என் வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்தீங்கன்னா, என் வார்த்தையில நிலைத்திருந்தீங்கன்னா, இது எல்லாமே என்ன இந்த சப்மிஷன் கீழ்ப்படிதலுக்கு வரும். ஒன்னு ஹோல்ட் டு, இன்னொன்னு அபைட், இன்னொன்னு தமிழ்ல பாத்தீங்கன்னா விசுவாசித்து. யூதரை நோக்கி அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால், இல்ல மெய்யாகவே நீங்க அதை கேட்டு அதன்படி நடந்தால், அப்ப என்னமா என் சீஷரா இருப்பீர்கள். அப்ப இயேசுவோட சீஷரா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஒபீடியன்ஸ், சப்மிஷன். என்ன நான் தாழ்த்துறேன், நான் இயேசுவோட வார்த்தையில நான் நிலைச்சு நிக்கிறேன். நிலைச்சு நிற்கிறதுனா என்னன்னா, அந்த வார்த்தை ஒண்ணுமே இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வேதம் சொல்லுது. அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிறச்சு, அதுக்காக நீங்க பட்டினி இருங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க சாப்பிடாம ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், உங்களால சாப்பிட முடியல, இல்ல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போடுறீங்க, அப்ப நான் சாப்பிடலன்னா என் உடம்பு என்ன ஆயிடும்னா
கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பிழைத்து இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆத்மா செத்து போகாதபடிக்கு அந்த வார்த்தை தானே நம்மள பிழைத்து இருக்க வைக்கிறது. அதுதான் சாவுங்கிறது. இந்த பிசிக்கல் டெத்தும் உண்டு, நம்ம ஆத்மாவும் மரித்து போறது உண்டு, ஆவி ஆத்மாவும். அந்த ஆவி ஆத்மா பிழைத்து இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையில நான் நிலைச்சிருக்கணும். இந்த ஆவி ஆத்மாவை தான் நம்ம பரலோகத்துக்கு போக போகுது. அப்ப அந்த இடத்துல அந்த ஆவி ஆத்மா நான் உலகத்தின் சாப்பாடு சாப்பிடுறதுனால இல்ல, தேவனுடைய வார்த்தை மண்ணாவ அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ரேமாவை ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிச்சு அதன்படி நடந்து ஒரு சூழ்நிலை நீங்க பயந்துகிட்டே இருக்கச்சு ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்றாரு, பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தையின் படிலாம் நீ கேட்டு இடது வலது பக்கம் திரும்பாம இதன்படி நீ நடக்கச்சு நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். புதிய ஏற்பாடு என்ன, இன்னும் ஒரு படி மேல, நீ பண ஆசை இல்லாம இருந்தா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அப்போ அந்த வார்த்தையில நான் இயேசுவையும் கூட நினைச்சிருக்கணும். நான் என்ன பண்ணணும், பண ஆசை இல்லாதவரா இருக்கணும். இன்னொன்னு நான் என்ன பண்ணணும், இரவும் பகலும் இந்த வேதத்தின்படி வாசித்து தியானித்து அதன்படி நடக்க நான் கவனமாக இருக்கணும். ஜோசுவா 1வது அதிகாரத்துல போட்டிருக்கோம். அப்ப அதன்படி நான் கவனமா இருக்கச்சு அப்ப நான் புத்திமானா நடந்து கொள்ளுவேன். ஜோசுவா 1வது அதிகாரம் 5 வாசிக்கணும். 5 9 வரைக்கும். யோசுவா 1வது அதிகாரம் 5 வரைக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? அடுத்தது பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஒரு நிமிஷம், இங்க 2 வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. யோசுவா 1வது அதிகாரம், ஜோஷுவா சாப்டர் 1 verse 5 to 9 தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு யாருமே எதிர்த்து நிக்க முடியாது. நான் உன் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை நீயும் சுதந்திரப்ப, மத்தவங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பேன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா எப்ப இதெல்லாம் செய்வேன் தெரியுமா, நீ என் தாசனாகிய மோசே மூலியமா, அவர் மூலியமா தானே நியாயப்பிரமாணம் கவனம் இது வந்தது. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி சொல்லி இருக்கிறபடி எல்லாம் செய்ய you be careful, கவனமாய் மாத்திரம். அதாவது you be careful, he is warning, ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, கவனமா இருக்க மாத்திரம் நீ என்ன பண்ணு, மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு. என்னத்துக்கு நீ பலம் கொள்ளணும், என்னத்துக்கு நீ திடன் கொண்டு இருக்கணும்னா அந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நான் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு உன்னை நீ திடப்படுத்திக் கொள்ளணும். எங்க கர்த்தருடைய வார்த்தையில. அதுக்கு யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்னு சொல்றாரு. பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், இந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கச்சு. அது சொல்லிட்டு அப்பதான் நீ போகிற எல்லா இடத்துலயும் நீ புத்திமான, யூ வில் பி வைஸ் மேன். அப்ப நீங்க புத்திசாலியா இருப்பீங்க, புத்திமானா இருப்பீங்கன்னா எப்போ, இந்த பைபிள் படி நடக்கச்சு, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிது. அதனாலதான் சொன்னேன், கீழ்ப்படிதல் எங்க வருது, கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு அந்த வேதத்தை பைபிள் படிக்கச்சு அதன்படி நான் நடக்கச்சு, அப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கேன். அப்ப நான் புத்திமானா இருப்பேன். எனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிக்க முடியாது. எனக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் செய்வாரு. அது மாத்திரமல்ல, இடது வலது புறமும் நான் அதை விட்டு திரும்பாத, அதை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டேர்ன் பண்ணாதபடிக்கு அதுலயே இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டா அது அப்படியே பார்க்கும்ல. கொக்குக்கு ஒன்னே மதினுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு கொக்கு அந்த தண்ணி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா அது வேற எங்கேயும் பார்க்காது. மதி அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கவனம் தான். என்னன்னா, மீன் எங்க இருக்குது, அது மீனை நான் எப்படி பிடிக்கலாம், அக்கம் பக்கம் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்காது. ஒரு அனிமல்ஸே அப்படி, பேர்ட்ஸே அப்படி இருக்கச்சு, நம்ம ஏன் இருக்க மாட்டேங்கிறோம்? நம்ம இடது வலது பக்கம் திரிஞ்சிடுறோமே, இந்த வார்த்தையை விட்டு விலகிடுறோமே. வார்த்தையை விட்டு விலகிட்டு என்ன சொல்றோம்,
அவர் என்னை கை விட்டுட்டாரு, அவர் என்னை விட்டு விலகிட்டாருன்னு. நம்ம தான் அவர் வார்த்தையை விட்டு விலகிறோம். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இப்படி எல்லாம் நீ நடந்தனா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கை விடவும் மாட்டேன். அடுத்தது 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருந்ததாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி. திருப்பி பாருங்க, கவனமா இரு. யூ பி கேர்ஃபுல், யூ பி கேர்ஃபுல். அவர் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்? அந்த வார்த்தையின்படி நம்மளால பல நேரத்துல நடக்க முடியாதபடிக்கு சூழ்நிலை வருமானா 100% வரும். ஏமா எப்படி சொல்றீங்க? 100% வேத வசனத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு இன்னிலேருந்து நான் ஒழுங்கா பைபிள் வாசிக்கணும் நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க, அன்னைக்குதான் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வரும். ஆனாலும் என்ன பண்ணணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பைபிள் வாசிப்பேன், இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல முதல்ல உட்கார்ந்துருவேன்ட்டு. பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில நம்மள தூக்கி நெருப்புல போட்டாங்களா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி? இல்ல சிங்க கெபியில போட்டுட்டாங்களா நம்மள? யோபு மாதிரி நம்ம ஏதாவது இழந்துட்டோமா? ஆனா என்ன சொல்றோம், எவ்வளவு பாடு பிரச்சனை நம்ம பைபிள்ல பாக்கச்சு. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பாருங்க, அந்த பரிசுத்தவான்களுக்கு வந்து அத்தனை பிரச்சனைகள் மாதிரிலாம் நமக்கு எல்லாம் இந்த காலத்துல இல்ல. ஆனா நம்ம இந்த பிரச்சனை போராட்டத்துக்கே தாங்களேன்னு சொல்றோம். அவர் திராணிக்கு மேல யாரையும் சோதிக்க மாட்டாரு. இது தாங்களேன்னு சொல்லிட்டு நான் சீஷனா வரணும்னா நான் எதையுமே சகிக்க மாட்டேங்கிறேனே, வேதத்தையே வாசிக்க மாட்டேங்கிறேனே. ஆனா வேதத்தை வாசிச்சாதானே அதுல என்ன போட்டிருக்குன்னு தெரியும், அதை வாசிச்சாதானே நான் அதன்படி நடக்க முடியும், அதன்படி நடந்தாதானே நான் அவரோட சீஷனா இருக்க முடியும். அவர் என்னை விட்டு விலகாத இருப்பாரு, என்னை கைவிடாதா இருப்பாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அடுத்தது இதுல பாக்கச்சே அதன்படி எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் படி எல்லாம் நம்ம செய்யணுமா, கவனமா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமீன். என்னமா இரவும் பகலும்? அப்ப என்ன 24 hours தேவ சமூகத்திலேயே உட்காரமானா 24 மணி நேரம் உங்களை அவர் சமூகத்துல உட்கார சொல்லல. இன்னைக்கு பைபிள் காலையில எழுந்த உடனே அதான் சொல்ல, எழுந்த உடனே போனை எடுக்காதீங்க. எழுந்த உடனே உங்க படிக்கலேருந்து எந்த ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணி ஒரு குட்டி பாட்டு பாடி, பெரிய பாட்டு பாடினா ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றது உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு பாட்டு பாடி தேவனோட ஒப்புரவாகி நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை புகழ்ந்து வேதத்தை வாசிச்சு ஜபிக்கச்சு. நீங்க வேதம் வாசிக்கிறீங்கல்ல, பாட்டின் மூலியமா ஏசப்பா பேசுவாரு, நீங்க பைபிள் படிக்கச்சே பேசுவாரு, நீங்க ஜபிக்கச்சே ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அப்ப அந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சதெல்லாம் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க வேலை செய்யற இடம், வீட்டுல இல்ல பிசினஸ் பண்ணீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, ஸ்கூல்ல இருக்கீங்க, காலேஜ்ல இருக்கீங்க, ஏன் ஊழியமே செய்றீங்க, அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 மனுஷன் 54 மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினால பிழைப்பான்னு வேதம் சொல்லி இருக்குல்ல. அன்னைக்கு நீங்க இது சேலஞ்சா அடுத்து பண்ணி பாருங்களேன், நாளில இருந்து இது பண்ணி பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தையை நாள் ஃபுல்லா சொல்லிட்டு பாருங்களேன், அதன்படி நடக்க பாருங்களேன். அப்படி நடக்கறச்சே சொல்றேன், எப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வந்தாலும் ஏசு கிறிஸ்து ஜெயிச்சது போல அந்த நாள் உங்களை ஜெயிக்க வைப்பாரு. இது ஓப்பன் சேலஞ்சா நான் சொல்றேன். நீங்க அந்த பைபிளை வாசிச்சுட்டு அதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த கட்டளை, எப்பவுமே வாக்கு தத்துவத்தை மாத்திரம் பிடிக்காதீங்க. வாக்கு தத்துவம் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னா அதுல ஏதோ ஒண்ணு வருது. இப்போ ஒரு பேனாவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. நீ பேனாவை வந்து அதுல இருக்கிற நிப்பு ரீஃபில் எல்லாம் கைட்டிட்டு வெறும்னு வச்சு எழுதினா அது எழுதுமா? எழுதாது. அதாவது அதுல போட்டிருக்கிறபடி வச்சிருக்கணும். இல்ல அந்த பேனாவை கொண்டு போய் அடுப்புல வச்சுட்டா அது என்ன ஆகும்? அடுப்புல வச்சுட்டு நான் அதை ஹீட் பண்ணிட்டு எழுதினா எழுதுமா? உருகிடும். அப்ப அது எப்படி நான் செய்யணும், எப்படி அதை நான் ஹேண்டில் பண்ணணும், அந்த கிஃப்டை நான் எப்படி பாத்துக்கணுங்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறாருன்னா அதுக்கு மேல ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சிலப்ப மேல இருக்கும், சிலப்ப கீழே இருக்கும். இங்க நம்ம வாக்கு தத்துவத்தை பாத்துறோம், கமாண்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு? கீழே தான் வந்திருக்கு இல்லையா? 7-8 போட்டிருக்காரு அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், ஜோஷுவா 1வது அதிகாரத்துல. அப்ப இந்த இடத்துல நான் அதன்படி நடக்கச்சேதான் மேல சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும். அப்ப அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நான் ஃபாலோ பண்றச்சே போய் சொல்லாத இருப்பாயாச்சு. ஒரு சூழ்நிலை வருது, சின்ன விஷயத்த கூட போய் சொல்லாதீங்க. ஏசப்பா இந்த சூழ்நிலை, இப்ப நான் உண்மையை சொன்னா அவங்க எங்களை திட்டுவாங்க, தலையை எடுத்துட மாட்டாங்களே, ஒண்ணு போட்டுற மாட்டாங்களே, என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்க. நீங்க பொய் சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொய்யினால உங்களுக்குள்ள ஒரு கில்ட் வரும். எந்த விஷயத்துக்காக நீங்க பொய் சொன்னீங்களோ அந்த பொய்யினாலேயே அடுத்தது ஒரு திட்டு விடும். 100% நீங்க பாருங்களேன், சின்ன விஷயமா தான் இருக்கும், உண்மையா இல்லையா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடும், நீங்க உண்மையே சொல்லியிருந்தா கூட மேபி கர்த்தர் சமூகத்துல தேவன் அந்த பார்த்து கிருபையை கொடுப்பாரு, மனுஷங்க கண்ணுல தயவு கொடுப்பாரு. பயந்து கூட நீங்க பொய் சொல்லாதீங்க. பொய்
பாவம், சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ பாவம் பாவம் தான், பொய் பாவம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ஒரே நாள்ல மரணம் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அதுல போய் இங்கோ ஏதோ கரையப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து என்ன ஆயிடும், அந்த ட்ரெஸ் தினம் அந்த கரையப்பட்டுக்கிட்டே வாங்கல, மொத்த ட்ரெஸ்ஸும் அழுக்கா போயிடும். அது மாதிரிதான். அப்ப இந்த வார்த்தையின் படியில நான் நடக்க கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கடிச்சு. அப்ப அவர் சொன்ன வாக்கு தத்தம் நம் வாழ்க்கை நிறைவேறும். அப்ப 9வது வசனமா செய்ய, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமீன். அப்ப அந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சேதான் நான் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. என் ஏசப்பா என் கூடவே நம்ம போகிற இடத்துல எல்லாம் அவர் இருப்பார். ஆமீன். இப்ப புரிஞ்சுதா? இதுக்கு என்ன நம்ம சொன்ன, இதுக்கான இது சப்மிஷன், ஒவே, அதாவது கீழ்ப்படிதல். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சு அப்படி இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கச்சேதான் வாக்கு தத்தம் எனக்குள்ள நிறைவேறும். அப்ப நான் இயேசுக்கு உண்மையான சீஷனா சீஷியா இருக்க முடியும். அப்ப இயேசுக்கு நான் சீஷனா இருக்கணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? வார்த்தையை வாசிக்கணும், அந்த வார்த்தையின்படி நடக்க கவனிக்கிறீங்களா? கவனமா இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம். ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னாக்க இதுல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே, உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார்ல, நேரம், பணம், உங்க டேலண்ட்ஸ் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாமே கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படி ஏசப்பாக்கா, அது அதன் மூலியமா ஏசப்பா நாமும் மகிமைப்படணும். அப்ப அது உங்களை நம்பி கொடுத்தது எல்லாமே என்ன, நீங்க அது செய்யறது எல்லாமே ஏசப்பா நாமும் மகிமைப்படும்படியா செய்யணும். அதுக்கு 2 வசனம் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ஆல் யுவர் ரிசோர்சஸ் யூ யூஸ் இட் டு பில்ட் காட்ஸ் கிங்டம். எந்த ரிசோர்ஸ், அது பணமா இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், உங்க நேரமா இருக்கலாம், இல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சில கைத்தொழில், எனி பிசினஸ், எனி ஒர்க், வாட் எவர் யூ டூ, நீங்க படிக்கிற படிப்பு எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, அது எல்லாத்துலயும் தேவ ராஜ்யம் கட்டும்படியாக இயேசுவுக்கு அதை கொடுக்க பாருங்க. அப்போ இயேசுவுக்கு பிரியம் இல்லாதது அந்த இடத்துல நீங்க செய்யவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் இயேசுவுக்கு நீங்க கொடுக்க, எது வேணாலும் கொண்டு போய் கொடுத்துருவோமா? ஏசப்பாக்கு மாட்டோம் இல்ல. அப்ப பெஸ்ட் தானே கொடுப்போம். அப்ப அதுல தேவையில்லாதது, தவறானதெல்லாம் நம்மளே என்ன பண்ணிடுவோம்? லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், காப்பி அடிக்க மாட்டோம். நிறைய வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? படிப்புல வரும், வேலையில வரும், ஊழியத்துல வரும். பேர் புகழ் பணத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டோம். நிறைய இருக்கு இந்த மாதிரி. அப்ப அதுல ஏமாத்த மாட்டோம், மற்றவங்களை அதுல ஒரு தவறான காரியத்துல விழ வைக்க மாட்டோம். அப்ப இது எல்லாமே அந்த நேரத்தை உண்மையா, நம்ம நேரத்தை என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல உண்மையா இருப்போம், நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம உண்மையா இருப்போம் இல்லையா? உங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொசிஷன்ல நீங்க உண்மையா இருக்கச்சே அதுல தேவன் நாம மகிமைப்படும். அது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டும்படியாக நம்ம செயல்படுவோம். இதுல 2 வசனம் இருக்கு, நான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 4:2, 1 கொரிந்தியன்ஸ் 4:2. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மேலும் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? ஆமென். என்னன்னாக்க இந்த ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானக்காரன், யார நம்பி நீங்க ஒரு வேலை, ஒரு பொறுப்பை கொடுக்கறீங்களோ அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறாங்கிறது அவசியம் தானே. இப்ப நான் உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டு போறேன்னா, இதை நீங்க இந்த வேலையை செய்வீங்கன்னு நான் உங்களை நம்பி தானே கொடுக்கறேன். அப்ப அந்த வேலையை நீங்க உண்மையா இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த வேலையில நீங்க உண்மையா இருந்தாதான் அந்த ஸ்டூவர்ட்ஷிப், அந்த உக்ரானக்காரன் அதுல உண்மையா இருக்கச்சு, அது யாருக்கு? அந்த எஜமானுக்கு. யார் உங்களை நம்பி அந்த வேலை கொடுக்கறாங்களோ அவங்களோட அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு டெசிக்னேஷன்ல நீங்க உண்மையா இருக்கச்சேதான் யார் உங்களை நம்பி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல அது ஒழுங்கா கிரியை செய்யும், வாய்க்கும் இல்லையா? இல்ல உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பை நீங்க சொதப்பிட்டீங்கன்னாக்க உங்க மேல நம்பிக்கை வருமா? அப்ப அந்த உக்ரானக்காரன் நம்பி கொடுத்தது, ஸ்டூவர்ட்ஷிப்பை நம்பி கொடுத்தது என்ன ஆயிடுது? அந்த இடத்துல வேற யாருக்காவது தூக்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த போஸ்ட்டை வேற யாருக்காவது தூக்கி கொடுத்துருவாங்க,
காலேஜ்ல உங்களை நம்பி கொடுத்து நீங்க செய்யலைன்னா வேற ஒருத்தவங்களை வச்சு செய்ய வச்சிருவாங்க. ஊழியத்திலயும் அது நடந்திருக்கு, நிறைய இடத்துல பார்த்திருக்கோம்ல. யூதாஸ் காரியத்தை நம்பி கொடுத்தாரு, ஏமாத்திட்டாரு. யூதாஸ்க்கு பத்தி மத்தியாஸ் வந்துட்டாருல. அப்ப அவரை நம்பி கொடுக்கறச்சு, அவர் நம்மளை நம்பி என்ன கொடுத்திருக்காரு? இன்னைக்கு உங்களை நம்பி உங்களுக்கு படிப்பு கொடுக்குறாரு, வேலையை கொடுக்குறாரு, குடும்பத்தை கொடுக்குறாரு, உங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்குன்னு நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு நம்பி சபையை கொடுத்திருக்கிறாரு. அதுல எல்லாம் உண்மையா இருக்குமா? உங்களை நம்பி ஏசப்பா தண்ணியே கொடுத்துட்டாருல, நம்மளை நம்பி அவருக்கு உண்மையா இருக்குமா? அப்ப நமக்கு கொடுத்தது எல்லாமே யாருக்கு சொந்தம்? எஜமானனுக்கு. அப்ப அவருக்கு நான் அதுல எல்லாத்துலயும் நான் எது செய்யறேனோ அது எல்லாமே அவருக்கு போய் சேரும்படி நான் நடந்து வாழ்ந்து காமிக்கணும். இன்னொரு வசனம் எடுத்துக்கோங்க, இதே இதுக்கு. இதுதான் லாஸ்ட் வீக் கேட்டாங்க, நான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். புராண காலத்துல தான் லூக்கா 14:33. லூக் சாப்டர் 14:33. இது வரைக்கும் நான் சொல்றது புரியுதா? ஹலோ, 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். சீஷனாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப உங்களை நம்பி உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க வேலை ஸ்தலத்திலயோ இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்கறோம். அந்த அமௌண்ட் நீங்க உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் தேவை வருது, நாளைக்கு அந்த பணம் உங்களுக்கு வந்துடும். நாளை காலையில அது நீங்க எடுத்து அந்த பேங்க்ல போட்டுட முடியும். ஆனா இன்னைக்கு நைட்டு அந்த பணம் உங்களுக்கு தேவை. அந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு பேங்க்ல போட்டுருவீங்களா இல்ல அந்த பணத்தை எடுக்க மாட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க. எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டீங்கன்னாக்க நீங்க உண்மையான ஸ்டூவர்ட்ஷிப். அப்படி எடுத்துட்டு நாளைக்கு தான் நான் போட்டுட போறேனே அப்படின்னா அதுல உண்மை இல்லை. நாளைக்கு உங்களுக்கு வரும் தான், கண்டிப்பா வரும் தான். அந்த பினான்ஸ் அந்த பாக்ஸே உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க, உங்களை நம்பிதான். இன்னைக்கு நீங்க எடுத்தாலும் யாருக்கும் தெரியாது, நாளைக்கு நீங்க போட போறதும் யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு வரப்போகுது. இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட், உங்க வீட்டுல ஒருத்தவங்க ஃபேமிலியில சிக்கா இருக்காங்க, ஆபரேஷன் பண்ணணும், வேற வழி தெரியல, நான் இந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு எனக்கு பணம் கிடைச்சிடும் வச்சிருவேன். கூடாது, கூடவே கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பணம்னு மாத்திரம் சொல்றேன், முக்காவாசி நம்ம அதுல தானே இடறி விழுவோம். அப்போ கூடாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல முட்டி போட்டு இந்த சூழ்நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்தச்சு. அவர் ஆலோசனை கற்று உங்களுக்கு ஆலோசனை தருவாரு, சத்திய வழியில அவர் உங்களை நடக்க வைப்பாரு. அது எந்த வேலையா வேணா இருக்கட்டும். இது பணங்கிறதுக்கு மாத்திரமே இல்லை, உங்களை நம்பி ஒரு எக்ஸாம்பிள்ல காப்பி அடிக்கலாமா? எக்ஸாம்ல காப்பி அடிக்க கூடாது. இல்ல பிட் பேப்பர் வச்சுக்கிட்டு போகலாமா? கூடாது. தெரிஞ்சதை எழுதணும், படிக்கணும். அந்த இடத்துல ஏசப்பா உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். ஆனா காப்பி அடிக்க கூடாது, பிட் பேப்பரும் வச்சுட்டு போக கூடாது. இங்க குட்டீஸ் எல்லாமும் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்காங்க, அதுக்காக நம்ம சொல்றோம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? அப்ப எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மையா இருக்கிறது தான் ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம். அப்போ என்னை நான் வெறுக்கணும்னா என்ன அர்த்தம்? என் சுயமா நான் எது செஞ்சிட கூட, நம்ம அதுதானே பார்த்தோம். என்ன நானே வெறுக்கிறேன்னா இதுல இருந்து எடுத்து நான் நாளைக்கு பேங்க்ல போட்டுடுவேங்கிறது என்னோட சுய பிளான்ல. அப்ப அந்த சுயத்தை நான் வெறுத்தாதான் அவருக்கு நான் உண்மை உள்ளவளா இருக்க முடியும். புரிஞ்சுதா இப்போ? ஓகே. அடுத்தது ஊழியம், சர்வீஸ். 5வது முடிச்சிடுறேன், இன்னும் 2 தான் இருக்கு, மொத்தம் 7 தான். சர்வீஸ், ஊழியம். மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படிவராமல் ஊழியம் செய்யவும் நீங்களை ஈர்க்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். ஊழியம்னா என்னன்னா, இயேசுவுக்கு நான் சேவை செய்யவும், இயேசுவை முன்மாதிரியா வைத்து மற்ற ஜனங்களுக்கு நான் சேவை செய்யவும் தான் ஊழியம், சர்வீஸ். சர்வீஸ்னாலே மற்றவங்களுக்கு, அதாவது சர்வீஸ்ன்னு வரைச்சேவே அதுல பணம் காசு வாங்குறது வராது. கரெக்டா? பல பேர் நினைச்சுக்கிறாங்க நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுது அதுல. இப்ப ஊழியக்காரனா ஆண்டவர் சில பேரெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு சில சபைகள்ல வச்சு அந்த இடத்துல முழு நேர ஊழியத்துக்கு வச்சு அவங்களுக்கு சில காணிக்கையும் சபையின் மூலியமா கொடுக்கறது, ஊழியர் நடத்து, அது கர்த்தருடையது. ஆனா நான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சாலே நான் ஊழியம் செய்யச்சு எனக்கு இதுல பணம் வரும்னு நம்ம போகச்சு
பணம் வாங்கி செய்யறது எப்படி? அது என் வேலையா போயிடுச்சு இல்ல. ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அங்க பணம் வாங்காம இருப்பீங்களா? அது பிசினஸ், அது உங்க தொழில், நீங்க செய்யறது வேலை, அங்க பணம் வாங்க. ஆனா தேவன் சேவைன்னு சொல்லிச்சு உலகத்தானே பாருங்களேன், சோசியல் சர்வீஸ்ங்கிறாங்க. பணம் வாங்குறாங்களா அவங்க? வேதத்துல பாத்தீங்கன்னாக்க சில பேர் வாங்குறாங்க, ஆனா சோசியல் சர்வீஸ் பணம் வாங்குறது கிடையாது, ஃப்ரீயா செய்யறது. அப்போ வேதத்துல பாக்கறச்சு அவரோட 12 ஊழியர்களை சீஷர்களை அனுப்பச்சு இயேசு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உதறிட்டு போக சொல்லுவாரு. துணி, மாற்று துணி கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க அவங்க. எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? பொழைச்சாங்களா இல்லையா? அவங்கள தேவன் நடத்தினாரா இல்லையா? அப்போ பணம் வாங்கி ஊழியம் செய்யறது ஊழியம் இல்லை. இது நான் இந்த இடத்துல கர்த்தர் நாம மகிமைக்கு சாட்சிக்காக மாத்திரம் சொல்றேன். தேவன் நம்ம சபையில நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே இந்த ஆஃபரிங்க பத்தியோ இல்ல தசமபாகம் காணிக்கப்படும்னு சொல்ல மாட்டோம். ஆனா சபையில வைக்கிறது உண்டு. அது கர்த்தர் அவங்களுக்குள்ள ஏவதனால ஆவியானவர் என்ன சொல்றாரோ அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள விஷயம். ஏன் அப்படின்னா பணம் வாங்கி நம்ம ஊழியம் நடக்கல. இது வரைக்கும் கர்த்தர் சாட்சியா சொல்ல முடியும், இந்த ஊழியம் கர்த்தர் மாத்திரமே நடத்திக்கிட்டு வராரு. தேவைகள் உண்டா? தேவைகள் உண்டு. ஆனா எப்படி நடக்குது? கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளையும் நம்ம சபைக்கு அதுதான். அப்போ இது யாருனால நடக்குது? ஆண்டவரால. ஒரு விஷயம் ஆண்டவர்னால நடக்குதுனாக்க பணமும் சரி மனுஷங்களும் சரி அங்க நடுவுல வரவே முடியாது, வரவும் கூடாது. ஆமீன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது சொல்லி தரதுதான் என் வேலை. இந்த இடத்துல ஊழியத்தை பத்தி பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஊழியத்துக்கு நாங்க வரோம், ஆனா வரோம்னு சொல்லிட்டு என்ன ஆகுது? ஊழியத்துக்கு வரைச்சு அதுல ஏதாவது பணம் வருதா? இல்ல, சேவை கொள்ளும்படி அவர் வரல, இயேசு சேவை செய்யும்படியாக வந்தார். சேவை கொள்றச்சே எனக்கு நீங்க செய்யுங்க, என்கிட்ட இதை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு ஏதாவது ஏசப்பா சொன்னாரா? இல்ல. இந்த இடத்துல நீங்க தசம பாகத்தை குறித்து எதையும் இதோட கூட நீங்க இது பண்ணிக்க வேணாம். அது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுலயும் சொல்லியிருக்காரு. புது ஏற்பாட்டுல நீ என்ன சோதிச்சு பாரு, நான் கொடுப்பேன்னு. அதுக்காக நீ தசம பாகம் கொடுக்கலன்னா உன்னை தண்டிச்சிடுவேன், உன்னை நான் சபிச்சிடுவேன் ஆண்டவர் அங்க சொல்லல. அது பிட்வீன் த பர்சன் அண்ட் காட், அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு விஷயம். அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல என்னவா, பணத்தை நம்ம முதன்மையா வச்சிடவே கூடாது, கடைசியிலயும் வச்சிடக்கூடாது பணத்தை. ஏன்னா தேவைகள் சந்திக்கிறவர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் தான் நமக்கு ஒத்தாசி வரும் பர்வதம். அப்ப நீங்க ஒரு சின்ன ஊழியம், நீங்க சபை வச்சிருக்கலாம், இல்ல ஊழியமே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல வேற ஒரு இடத்துல ஊழியம், நீங்க அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பணத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டேன், இல்ல அதன் மூலியமா எனக்கு வருமானம் வருது, இல்ல என் தேவைகள் சந்திக்கப்படுது அப்படிங்கச்சு தேவ சமூகத்துல. இன்னைக்கு நான் ஒருத்தரோட சாட்சி கேட்டேன், நிஜமாவே அது நான் சொல்லபடி ஆவியில ஏவப்படுறதுனால மட்டும்தான் நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய ஊழியக்காரர், அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச, அவர் பேர் தாமஸ் ராஜ் பாஸ்டர், அதாவது ஜோயல் தாமஸ் ராஜோட அப்பா. நம்ம எல்லாருக்கும் ஜோயல் தாமஸ் ராஜ் தெரியும் இல்லையா? அப்ப அவர் ஆதியில ஒரு வேலை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கச்சு, அவர் வேற ஒரு ஊர்ல இருக்காரு, சென்னைக்கு வந்துட்டு போவாராம். அப்போ அவங்க அந்த ஊழியத்துல இருந்த சொன்னாங்க, இந்த வாட்டி நம்ம சபையில ஒரு சில விஷயத்தினால என்னால யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். அவரும் பேசாம கிளம்பி போயாச்சு. ஆனா வீட்டுக்கு போன உடனேவே அங்க ஹவுஸ் ஓனர் பக்கத்துல இருக்காங்களாம், அவங்க சேர்ந்த வேலை செஞ்ச கம்பெனில ஒரு சில பிரச்சனைனால அந்த மாசம் அவங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிச்சுனா பணம் இல்ல. சோ அவங்க சொல்லியிருக்காங்க, அவரை ஃபாதர் தான் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு, ஃபாதர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, வர வேண்டிய பணம் வரல, நீங்க மெட்ராஸுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்க நீங்க ஊழியம் செஞ்சுட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு பணம் வரும்ல, அப்ப அந்த பணத்துல கொடுத்தீங்கன்னா ரேஷன் வாங்கணும், நாங்க இந்த வாரமே வாங்கிப்போம், அடுத்த வாரம் நீங்க வாடகை கொடுப்பீங்கல்ல, அதை மைனஸ் பண்ணிப்போம். இவருக்கு வாடகை கொடுக்கறது கூட பணம் இல்ல, வந்தாதான்னு. உடனேவே ஒண்ணும் சொல்லலையா, கைட்டி வச்ச ஜிப்பாவை உடனே மாட்டிக்கிட்டு அடுத்த பஸ் ஏறி அவர் சென்னைக்கு போறாராம். எதுக்கு தெரியுமா? அந்த பாஸ்டர் கிட்ட போய் சொன்னாராம், என்ன மன்னிச்சிடுங்க, வீட்டுல நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாராம். ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி பேசினாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் தெரியுமா? நான் மெட்ராஸுக்கு ஊழியம் செய்யறது, அதன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறேங்கிறத அவங்க மைண்ட்ல நான் ஏத்திட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு பணம் வேண்டாம், நான் ஊழியம் மாத்திரம் தான் செய்வேன். நான் அதை சொல்லி தரதுல நான் என் நடக்கையில அதை நான் காமிக்க தவறிட்டேன்னு அழுதுருக்காரு. அப்ப அந்த பாஸ்டர் கட்டி பிடிச்சிட்டு அடைச்சு அவரோட மூத்த பாஸ்டர் சொன்னாராம், பணத்தை கொடுத்து அனுப்பல, கர்த்தரும் கூட இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துப்பாருன்னு. அந்த நாள்ல இருந்து கர்த்தர் சாட்சி, எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. அந்த நாள்ல இருந்து அவர் ஜீவன நாள் வரைக்கும் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களா கர்த்தருக்குள்ள அவ்வளவு அழகா சபையை நடத்திக்கிட்டு வராங்க, பெரிய ஊழியர்களா இருக்காங்க. ஒரு நாள் கூட அவர் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கோ பட்னியாவோ மற்ற காரியங்களுக்கு கடனுக்காகவும் நின்றதே இல்லை. ஏன்? அது ஒரு உண்மை.
நான் பணம் வாங்க மாட்டேன் ஊழியத்திலேங்கிறதுல கர்த்தர் நடத்துறாரு. அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்க? நம்ம எங்க இல்ல. அப்ப இன்னைக்கு கர்த்தர் ஏன் இது ஏவறதுனாலதான் சொல்றேன். அப்ப சர்வீஸ் அப்படின்னாலே, ஊழியம் அப்படின்னாலே, நான் தேவனுக்கும் மத்த ஜனங்களையும் நான் முன் வைக்கணும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் மத்தவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர மத்தவங்க கிட்ட எடுத்து வாங்கிக்கிறது அல்ல ஊழியம். என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தேவனுக்கும் மத்தவங்களுக்கும் கொடுக்கறது தான் ஊழியமே தவிர மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி செய்யறது இல்ல ஊழியம். அப்ப தேவன் எப்படி நடத்துறாரு? இன்னைக்கு தேவன் என்ன விரும்புறாரு? அப்ப இன்னைக்கு ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க ஊழியம் செய்யணும்னாக்க ஒரு தீர்மானம் எடுங்க. என்கிட்ட இருக்கிறது இதே ஆவியானவர் மத்தவங்க கிட்ட ஏவி அவங்க உங்ககிட்ட ஒரு காணிக்க மாதிரி ஏதாவது இல்ல ஆண்டவர் சொல்றாரு, அது வேற. ஆனா நீங்க போய் யார்கிட்டயோ எனக்கு ஊழியத்துக்கு இது தாங்க, எங்க சபைக்கு இது தாங்க, நாங்க ஊழியம் செய்யறோம், எங்களுக்கு இது நடத்துங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி, பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அத்தனை சீஷர்களுமே வெறும் துண்டு உதறிட்டு தான் போயிருக்காங்க. தேவன் நடத்தினாரா இல்லையா? அப்ப அதுதான் சாட்சி. அப்ப ஊழியம்னா என்ன? முதல்ல சர்விங் அதர்ஸ் ஆக்டிவ்லி. ஒரு நாள் செய்யறது இல்லமா, ஆக்டிவ்லி. அப்போ அது உங்க வீட்டுல, நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க வீட்டுல ஆரம்பிக்கணும். உங்க கணவன் மனைவிக்குள்ள, உங்க அம்மா அப்பாக்குள்ள, உங்க பிள்ளைங்களுக்குள்ள, உங்க சகோதரன் சகோதரிக்குள்ள நீங்க இயேசு இருந்தா எப்படி எல்லாம் மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணாரோ அதன்படி உங்க வீட்டுல நீங்க நடந்துக்கணும், உங்க ஆபீஸ்ல நடந்துக்கணும், உங்களோட பிசினஸ்ல நடக்கணும், நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல நடக்கணும், உங்க சபையில நடந்துக்கணும், உங்க சொசைட்டில நடந்துக்கணும். அதுக்காக தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா எப்படி நம்ம நடந்துக்கிறோம், என்ன நம்ம மத்தவங்களை முன் வைக்கிறோம். சிலப்ப அன்பு காமிச்சு திருத்த முடியும், சில விஷயங்களை கண்டிச்சுதான் திருத்த முடியும். வச்சு கண்டிச்சு அதுவும் ஊழியம். சொல்ல வேண்டியதை சொல்லாமே நீ பண்றதெல்லாம் கரெக்டுன்னா அந்த ஆத்மா பாதாளத்துல போயிடுமே, ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாருல்ல. அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இன்னைக்கு சர்வீஸ்னாலே ஒரு வேற விதமா இருந்தது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததா? அப்ப ஊழியம் நம்ம எப்படி செய்யணும், இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது, இப்ப இனிமே எப்படி இருக்க போறீங்க? நீங்க இயேசுக்கு சீஷரா இருக்கணும், சீஷியா இருக்கணும், தீர்மானம் எடுங்க. நான் என்கிட்ட என்ன இருக்கோ மத்தவங்களுக்கு கொடுக்கறேன்ப்பா, உங்களுக்கு கொடுக்கறேன்ப்பா, அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது சாக்ரிஃபைஸ், தியாகம். இது ஆவின் கனியில வந்துரும்ல இந்த தியாகம், சகிப்புத்தன்மையில எல்லாத்துலயும் வந்துடும் இந்த தியாகம். இயேசு நமக்காக, பிதா நமக்காக தியாகம் செஞ்சதுனாலதான் இயேசப்பா நமக்காக வந்தார் இல்லையா? இயேசு தன்னோட அந்த பொசிஷனை, அந்த தெய்வத்துவத்தை தியாகம் செஞ்சதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம அதாவது வெளியில எல்லாம் சாக்கடை எல்லாம் இருக்கலாம், அதை விட மோசம் நம்ம ஹிருதயத்துல இருக்கும். நமக்குள்ள நம்ம ஹிருதயம் எப்படி இருக்கான்? கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கான். ஆவியானவர் இந்த சரீரத்துக்குள்ள வந்து இதை அவருடைய ஆலயமா ஏற்றுக்கொண்டு அவர் தியாகம் செய்யறாரு. ஒரு நாத்தம் எடுக்கிற இடத்துல நம்மளால 2 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியாதுல்ல. ஆனா நம்மக்குள்ள எவ்வளவு நாத்தங்கள் இருக்கு. ஆவியானவர் வந்து அது ஒவ்வொரு நாளும் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பாவத்தை குறித்து அவர் உணர்த்துறாருல. அப்போ பாவம் எவ்வளவு நாத்தம் எடுக்கும். அப்ப அவர் உணர்த்தி, அப்ப பிதாவும் தியாகம் செஞ்சிருக்கிறாரு, இயேசுவும் தியாகம் செஞ்சிருக்கிறாரு, பரிசுத்தாவியும் தியாகம். என்ன நமக்குள்ள வந்து மாம்சமான நமக்குள்ள வந்து தங்கி நம்மளோட அக்கிரம பாவத்தை எல்லாம் சொல்லி தராரு, அதுல இருந்து விலகும்படி சொல்றாரு. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு. ஆனா நமக்குள்ள எவ்வளவு, ஒருத்தங்க சாக்கடையில இறங்கி கிளீன் பண்ணாதான் அந்த ட்ரைனேஜ் சரியாகும்னா அந்த சாக்கடையில இறங்குறவங்களுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும், எவ்வளவு தியாகம் செய்யணும். அதை விட பெரிய தியாகம் பரிசுத்தாவியானவர் செய்யறாருல. நமக்குள்ள வந்து அந்த வெளியில இருக்கிற சாக்கடையாவது கொஞ்சம் தான், நமக்குள்ள யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கும் நம்மளோட ஹிருதயம். நம்ம சிந்தாவோட தேவையில்லாத வீண் இதுல இருக்குது, நம்மளோட சுபாவம் அப்படி இருக்குது. அப்ப அதெல்லாத்தையும் உணர்த்தி நம்மளை கிளென்ஸ் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு நமக்காக அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, பிதா நமக்காக தியாகம் செஞ்சிருக்காரு. அவருடைய சீஷனா ஆகிற நம்ம தியாகம் செய்யணுமா கூடாது? அப்ப நம்ம என்ன தியாகம் செய்ய போறோம்? என்னோட கூட ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் 1-2. ரோமன் புஸ்தகம் 12வது அதிகாரம், ரோமன் சாப்டர் 12 verse 1. ரோமர் 12வது அதிகாரம் 1-2. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களில் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். போதும். என்னவா இந்த இடத்துல இது என்ன அர்த்தம்னாக்க, நம்மளையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுன்னா, என்கிட்ட இருக்கிற திங்ஸ், என்கிட்ட இருக்கிற அந்த கம்ஃபர்ட், என்னோட அந்த சொந்த உறவு முறைகள், என்னோட சொந்த பந்தங்கள், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்?
சுவிசேஷத்தின் நிமித்தம், கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாக நிமித்தம் என்னையே நான் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கறேன்னா, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிற திங்ஸ் ஒப்பு கொடுக்குறேன், என் கம்ஃபர்ட் ஜோன் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், தேவ சமூகத்துல பலியிடுறேன். தேவனுக்கு பலியிடுச்சு. ஆபேலின் பலியும் தெரியும், நம்மளுக்கு காயினோட பலியும் தெரியும். காயினோட பலி அறகுறையா இருந்தது, தேவன் அருவருத்தார். ஆபேலின் பலி தேவன் ஏற்றுக்கொண்டார். அதனால காயினுக்கு என்னாச்சு, அவன் மேல பொறாம வந்தது. அப்ப ஆபேலோட பலி பாத்தீங்கன்னா அது நிறைய உள்ளதா இருக்கும், ஒரு குறை கூட இல்லை. அப்ப நான் என்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறச்சு, அது குறையா இல்ல, முழுசா தேவன் அங்கீகரிக்கும்படியா கொடுக்கறதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்மள நாமே எப்ப ஒப்பு கொடுக்க முடியும், எந்துப்பா எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, இது இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுப்பா, இவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுப்பா, இவங்களோட கூட தான் நான் வர முடியும்ப்பா அப்படிங்கறச்சு, அது நம்மளுக்கு புத்தி உள்ள ஆராதனையா இருக்காது. அது நம்மள தேவனுக்கு நம்ம தியாகமும் செய்யல. அப்ப இன்னைக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இவங்களை பிடிக்குது, தேவன் சில விஷயத்த சொல்றச்சு, அப்ப என்ன, என்கிட்ட இருக்கிறதும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் சரி, அதுக்காக குடும்பத்தை கண்டுக்காதன்னு தேவன் சொல்லல. இப்ப பேதுருலாம் பார்த்தா அவங்க குடும்பத்தை விட்டுட்டு தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போனாங்க. குடும்பத்தை விட்டுட்டு வான்னு சொல்லல. அதே நேரத்துல ஆண்டவரா குடும்பமான்னு வச்சு, ஆண்டவர் தான், ஆண்டவர் குடும்பத்தை கவனிப்பாரு. குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டு வான்னு சொல்லல, குடும்பத்தையும் பராமரிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்வாரு. இயேசுவின் நிமித்தம் நீங்க வெளியூர்ல போய் மிஷனரி ஏதோ ஒரு ஊழியம் செய்யச்சு, உங்க குடும்பத்தை உங்களால சிலப்ப கூட்டிட்டு போக முடியாது. அப்ப குடும்பம் இங்க இருக்கும், அவங்களுக்கு கவனிக்க வேண்டியதெல்லாம் நீங்க செய்யணும், அவங்களுக்கு செஞ்சு தர வேண்டியதெல்லாம் கவனிக்கணும். அதே நேரத்துல ஊழியத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னா போயிடணும், குடும்பத்தையும் கவனிக்கணும். சில நபர்களை விட்டு வான்னு சொன்னா நம்ம வரணும், சில திங்ஸ ஒதுக்குன்னு சொன்னா நம்ம ஒதுக்கணும், சில விஷயத்துல போகாதுன்னு சொன்னா போக கூடாது. இதுதான் தியாகம். அப்ப தியாகம்னா என்ன, என்னையே நான் முழுசா அர்ப்பணிக்கிறது, என்கிட்ட இருக்கிறது எல்லாம் அர்ப்பணிக்கிறது, என்னுடையது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறது. யாருக்காக, தேவனுக்காக. பேதுரு கல்யாணம் ஆனவர் தான், மனைவியை கூட்டிட்டு வந்தாரானா இல்ல, மனைவி ஊர்ல இருந்தாங்க, மனைவி போய் கவனிச்சாரு, செய்வனதான் செய்யறாரு. ஆனா இயேசு பின்னாடி தானே அத்தனை பேருக்கும் குடும்பம் இருந்தது, அத்தனை பேருக்கும் வேலை இருந்தது, எல்லாருமே நம்ம போன வாரம் பார்த்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன தியாகம் செய்ய போறோம், செய்வீங்களா? செய்வீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்பதான் அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அவர் சொல்றாரு பவுல். அதுல என்ன, தேவன் இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களையே நீங்க ஒப்பு கொடுத்துடுங்க, உங்களையே நீங்க ஜீவ பலியா கொடுத்துடுங்க. அடுத்தது சஃபரிங், பாடுகள். தேவனுக்காக வாழவும் தெரியணும், தேவனுக்காக பாடுபடவும் தெரியணும். நம்ம ஈஸியா சொல்லுவோம் தேவனுக்காக மரிக்கிறேன் அப்படின்னு, மரிக்கிறது ஈஸி. தேவனுக்காக பாடுபட்டு வாழ்ந்து காமிக்கிறது தான் கஷ்டம் இல்ல. செத்து பொழுது ஒரு க்ஷண பொழுதுல வந்துடும், ஒரு நிமிஷத்துல. ஆனா தேவனுக்காக நிந்தை அவமானங்களை அனுபவிச்சு, போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்து காமிக்கிறது தெரியுமா. இயேசுன்னு பின்னாடி போனி உனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ, எனக்கு ஜீவனுள்ள தேவன் கிடைச்சிருக்கிறாரு. அவருக்காக வாழறது, அவருக்காக மரிக்கிறது, அவருக்காக பாடு அனுபவிக்கிறது, அவருக்காக எல்லாத்தையும் சகிக்கிறது எனக்கு வந்த பாக்கியம். அதை நான் பாக்கியமா எண்ணாதது இருக்கிறதுனாலதான் அந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ், பாடு உபதிரவம் வரைச்சு நான் முறுமுறுக்கிறேன், கஷ்டப்படுறேன். இயேசுக்காக பொட்டு எடுக்கிறது பாக்கியம். ஏன் அப்படிங்கச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கச்சு இது வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல வேற அடையாளம் வந்துருச்சு, எனக்கு பொட்டு வேணுமா வேண்டாமா, வேண்டாம், அவ்வளவுதான். அது சின்ன சின்ன ஆசையா இருக்கலாம், ஆனா இயேசுவுக்காக நம்ம விட்டு கொடுக்கச்சு அங்க யாரு மகிமைப்படுவா, ஏசப்பா. ஆமீன், ஸ்தோத்திரம். என்னோட கூட 1 பேதுரு 2:21, 1 Peter 2:21. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இதன் நிமித்தமாகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தமக்கு அடுத்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமீன். என்னவா, இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எதுக்காகவா, யாராவது நம்ம சுவிசேஷம் சொல்லுச்சே, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நீங்க அவருக்குள்ள வாங்க, பாடு அனுபவிக்கதான் உங்களை அழைக்கிறாருன்னு கூப்பிட்டு பாருங்க, வருவாங்களா? இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு நோய் சரியாகும், உங்களுக்கு காரு கிடைக்கும், உங்களுக்கு சொத்தின் மேல சொத்து வரும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.
இயேசுக்குள்ள வந்தா அற்புதம் அடையாளம் எல்லாம் நடக்கும். முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் தான். ஆனா இந்த கூட கொடுக்கப்படுறதுக்காக நான் இயேசுவை தேடி வரக்கூடாது. இயேசுவுக்காக தேடி வரணும். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிச்சு என்ன ஆயிடுது, நீங்க இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அது கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்லிச்சு. அது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷத்தை இயேசுவை பற்றி சொல்றது. பூமிக்குரியவர்களை பத்தி சொல்லி நான் சுவிசேஷம் சொன்னேன்னா அது போய், அது சுவிசேஷமே கிடையாது. Gospel is about Jesus. Gospel is not about the prosperity. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்றது எல்லாம் சுவிசேஷம். Gospel is fully about Jesus. இயேசு பிறந்தது எதுக்காக? நான் பாவத்துல மரித்தனா நான் நரகத்துக்கு போயிடுவேனோ, என்னோட ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல தான் பிறந்திருக்கானோ, உலகத்தை பிதா இவ்வளவாக நேசிச்சதுனால பாவத்தின் சம்பளம் மரணமா போயிடுமே, அது கூடாதே, என் பிள்ளைகளை ரட்சிக்கப்படணுமேனு ஒரே ரத்தம், பழுதற்ற ரத்தம் சிந்தப்படணுமே. அப்ப இயேசுவோட ரத்தம் சிந்தினாதான் பாவ மன்னிப்பு வருமே, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டாதான் ரட்சிப்பு வருமேன்னு தன்னோட ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இயேசு பிறந்தார், இயேசு நமக்காக வளர்ந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையில அறையப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோட எழுந்தார், நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார், மீண்டும் நமக்காக வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். அப்ப இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்துல என்னத்தை காமிச்சு ஜனங்களை இழுக்கிறோம்? ஜனங்கள் கிட்ட சத்தியத்தை சொல்லிடணும், சுவிசேஷத்தை சொல்லிடணும். அதுக்காக நம்ம அந்த ஆத்மாக்காக ஜபிக்கணும். இப்ப அந்நிய இவங்க புரஜாதிகள் வரச்சே, நீ இயேசு கிட்ட வந்தாக்க உனக்கு சொத்து சுகம் கிடைக்கும்னாக்க வந்துடுவாங்க. இயேசு கிட்ட வராதவங்க சொத்து சுகத்தோட தானே இருக்கிறாங்க. அப்ப அது யாரு கொடுக்குறா? அப்ப இயேசுவுக்காக தேடுங்க. யாரால என்ன வேணாலும் கொடுக்க முடியும், ஆனா ரட்சிப்பையும் விடுதலையும் பாவம் மன்னிப்பையும் இயேசுனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப அதை சொல்ல வேண்டியதுதான் சுவிசேஷம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ராங்கா ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ராங்கா சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறது, அதை முதல்ல நிறுத்தணும். அப்ப அந்த ஆத்மா உள்ள வரமாட்டாங்களே. ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் சபைக்கு கொண்டு வரது யாரோட காரியம்? ஆவியானோட காரியம். அதை நான் கையில எடுக்க கூடாது. என் வேலை என்ன? சுவிசேஷம் சொல்லணும். ஆவியான அந்த ஆத்மா வரச்சே, அந்த ஆத்மாக்கு என்ன பிரச்சனையோ அங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கச்சே அந்த ஒரு வார்த்தை அங்க கிரியை செய்யும். ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். ஆனா நான் என்ன செய்யறேன்? அந்த ஆத்மாக்காக நம்ம ஜபிக்கணும். அந்த ஆத்மா சபைக்கு வரணும், சபையில விடுதலை ஆகணும், ரட்சிக்கப்படணும், அந்த வார்த்தை கிரியை செய்யணும். அந்த ஆத்மா இன்னும் வேதத்தை தியானிக்கணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், கிறிஸ்துவுக்களாக நிலைச்சு நிக்கணுமே. அதுதான் அவர் காஸ்பல் சொல்றச்சே நம்ம பார்த்து சொல்லணும், ஞானமா சொல்லணும். இதுதான். அப்போ அந்த இடத்துல நம்ம பாடுபடுவோம், படுவோமா? கண்டிப்பா படுவோம். அதனாலதான் சொல்றேன், நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுடன் பாடுபடும். அவர் பாடுபட்டார்ல, அவரோட கூட நம்ம பாவத்துக்கு மறிச்சிட்டோம், கிறிஸ்துவோட உயிரோட எழுந்தோம்ல, அப்ப நித்திய ஜீவனை அடைய போறோம்ல. அப்ப அவர் பாடுபட்டது போல நம்ம அந்த பாடுபடணுமா இல்லையா? இப்போ ஒரு அம்மா அப்பா ஒரு சொத்து கொடுக்குறாங்க, ஒரு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இருக்கிறது. கடைசி காலத்துல அவங்க படுத்த படிக்கல ஆயிட்டாங்க. அம்மா அப்பா கொடுக்குற சொத்து மாத்திரம் வேணும், அவங்கள நான் கவனிக்க மாட்டேன்னு. இது எந்த விதத்துல நியாயம்? சொத்து வேணும், ஆனா அம்மா அப்பாவை நான் கவனிக்க மாட்டேன்னா அது நியாயமா? இல்ல. அப்ப சொத்துக்கு ஆசைப்படுறோம்ல, அப்ப அந்த இடத்துல அவங்கள கவனிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. சொத்து கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த கவனிப்பை நான் செய்யணுமே. கிறிஸ்துவுடன் நான் பாடு அனுபவிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஏன்? நான் கிறிஸ்துவ பின்பற்றேன். எனக்கு இந்த இன்மையில எனக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு தெரியும் அவருடன் கூட நான் இந்த பாடு அனுபவிக்கச்சே ஒரு நாள் என் ராஜாதி ராஜாவா வரப்போகிறாரு. அவனுக்கு ஒரு கிரியைக்கான ரிவார்டு அவர் கொண்டு வரப்போறாரு. முதல்ல அவர் கொடுத்தது கிஃப்ட், ரட்சிப்பை இலவசமா கொடுத்துட்டாரு. அடுத்தது அவர் வரப்போறாரு, எப்படி? ராஜாவா வரப்போறாரு. நம்ம என்ன செய்யறோமோ ரிவார்டு எப்ப? நான் செய்யற வேலைக்கு கொடுக்கறது தான் ரிவார்ட் அண்ட் அவார்ட் இல்லையா? ஆனா கிஃப்ட் எது? ஃப்ரீயா இலவசமா ரட்சிப்பை வாங்கிட்டோம். இப்ப வரப்போகிறது என்ன? ரிவார்ட் அண்ட் அவார்ட். அப்ப அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்றதுக்கு நான் உண்மையான வேலைக்காரியா இருக்கணுமே. அப்பதானே அவர் சொல்வாரு, உண்மை உத்தமுள்ள வேலைக்காரனே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தாய் இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை ஸ்லாகியத்தை பெறதுக்கு நான் அவர் கூட பாடு அனுபவிக்கணுமா இல்லையா? ஆமீன். இந்த 7 பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் இல்லையா? கடைசியா போன வாட்டி நான் சொன்னதுக்கான வசனங்களை சொல்லிடுறேன். கோ டிசிப்ளின்ஸ், அதாவது சீஷத்துவத்தோட அந்த டிசிப்ளின், சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய கொஞ்சம் தண்ணி மாத்திருக்காங்க. சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த டிசிப்ளின் 4 சொன்னேன். அதுல 2த்துக்கு வசனம் சொன்னேன், இன்னைக்கு 1த்துக்கு வசனம் சொல்றேன். இந்த 4த்துக்குமே திருப்பி ஒரு வாட்டி வசனத்தோட சொல்லிடுறேன்.
கோர் டிசிப்ளின்ஸ் ஃபார் growth. அதாவது டிசைபிள்ஸ்க்காக அந்த வளரணும்னாக்க சீஷர்களா நான் வளரணும் ஒவ்வொரு நாளும்னா இந்த டிசிப்ளின் மஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெபம், பிரேயர். அதாவது தேவனையே நான் சார்ந்து இருக்கணும். ஜான் சாப்டர் 15 verse 5. ஜான் சாப்டர் 15 verse 5. யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். இது பார்த்துட்டோம் போன வாட்டி. அடுத்தது ஃபெலோஷிப். இந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு சபை வச்சிருக்கிறோம், இல்ல நம்ம கோ பிலீவர்ஸ் நம்ம கூப்பிட்டு நம்ம ஒரு மீட்டிங் போறோம், ஒரு ஃபெலோஷிப் வைக்கிறோம்ல, மீட்டிங் வித் பிலீவர்ஸ். அப்போஸ்தலர் சாரி நான் அவங்களாம் எழுதிட்டாங்களேங்கிறதுக்காக ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பிரேயர், core disciplines for growth. First prayer, that is dependence on God. வசனம் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். சொல்ல அடுத்தது ஃபெலோஷிப், ஐக்கியம். ஃபெலோஷிப், ஐக்கியம், மீட்டிங் வித் பிலீவர்ஸ். Acts chapter 2 verse 42. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். Acts chapter 2 verse 42. அடுத்தது ஸ்டூவர்ஷிப், பரிபாலனம், பார்த்துக்கொள்றது, பராமரிக்கிறது. ஸ்டூவர்ஷிப், using resources for God's kingdom. Using resources for God's kingdom. Can be anything, even your media. Using resources for God's kingdom. அதுக்கு தான் வசனம் 1 கொரிந்தியர் 4:2. 1 Corinthians chapter 4:2. கடைசியா ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி தருதல். கனி கொடுக்கணும். சீசனா இருந்தா நம்ம கனி கொடுக்கணும். ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி தருதல். bearing fruits of the spirit. யோவான் 15:5. அடுத்த வசனம் அதுலயே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதை மாத்திரம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கனி கொடுக்கணும். bearing fruits of the spirit. கனி கொடுக்கணும். fruitfulness. எபேசியர் 5:9. எது? யோவான் 15:5. ஜான் சாப்டர் 15 verse 5. எபேசியர் 5:9. ஆவியின் கனி எப்படி? சகல நற்குணம். அந்த நற்குணம்னாலே 1 கொரிந்தியர் 13, 1 Corinthians chapter 13 இருக்குல்ல, அது ஃபுல்லாவே அதுல வந்துடும். ஆவியின் நற்குணம் எல்லாமே அந்த அன்பை சார்ந்தே வந்துடும் இல்லையா? அப்ப சகல சத்தியத்திலையும் நீதிலையும் வரும். அப்ப இந்த கனி கொடுக்கணும்னா நீங்க சகல சத்தியத்தின்குள்ள நடக்கணும். சத்தியம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அப்போ நற்குணம், என்ன நற்குணம்? அதை இன்னொன்று எழுதிக்கோங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 to 23. Galatians chapter 22 and 23. ஆவின் கனியை பத்தின வசனம் இல்லையா? அதுல எல்லாமே இந்த கனி, இந்த உபதேசத்துக்கு விரோதமா வேற எதுவுமே பிரமாணமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த ஆவின் கனி 9, இந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் இது இருந்ததுனாலே அப்ப என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு விரோதமா யாருமே எதுவுமே சொல்லவே முடியாது. உங்க மேல படிய போட முடியாது. ஏன்? இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே யாருமே உங்களை எதுவும் சொல்ல முடியாது. அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு சீஷனும் வாழணும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? இன்னையோட இந்த டிசைபிள்ஷிப் கிளாஸ் முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தோம், அவர் எதுக்கு நமக்கு தேவைன்னு பார்த்தோம், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம், அவரோட டிசைபிள்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம், அவங்களை எங்கெங்க அழைத்தார், எப்படி எந்த சூழ்நிலை அழைத்தார்னு பார்த்தோம், ஒரு சீஷியா இருக்கணும்னா என்னென்ன குணங்கள் வேணும்னு பார்த்தோம், எப்படி நம்ம நடந்துக்கணும்னு பார்த்தோம். புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப மகள் இந்த ஃபுல் இந்த சீஷத்துவத்தை பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் மாத்திரம் பண்ணிடுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. எஸ், நான் வந்தாலே என்ன கேள்வி கேட்பேன். இன்னைக்கு உங்களை எது ரொம்ப தொட்டது? இன்னைக்கு இந்த ஃபுல் கிளாஸ்ல உங்களை எது ரொம்ப தொட்டது? 7.7 ஸ்டேஜஸ் பார்ப்போம். இல்ல நான் இதுல ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த 7மே புதுசா இருக்குது, அந்த மாதிரி
இன்னைக்கு எது உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து சாக்ரிஃபைஸ்ல வந்து everything we need to surrender to feed our resources or anything unto God. Suffering. Sacrifice alone is not enough. When you suffer for Christ, அதுக்கான reward கிடைக்கும். praise God, praise God. அடுத்து வேற ஓகே நெக்ஸ்ட் குட்டி யோசிச்சு சொல்லுங்க. ஃபோர்த் ஒன் வந்து பிராண ஸ்டுவர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரண்டர். ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் எல்லாமே டாடி ஆமி கீழ்ப்படிதல் சாக்ரிஃபைஸ். சூப்பர். எனக்கு எது மெயினா அப்படின்னு வரும்போது இந்த செல்ஃப் டினாயல் எனக்கு தோணுச்சு நம்ம சரண்டர் பண்ணிடுவோம். சரண்டர் பண்ணிட்ட அப்புறம் அந்த செல்ஃபை டினை பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் தெரியுமா? அது வந்து சும்மா ஏதோ ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிஷமும் நம்ம அதை வந்து செல்ஃப் டினை பண்ண வேண்டிய நம்மளோட என்னது சுய மறுப்பு அதை நம்ம வந்து பண்ணாதான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் சப்மிட் பண்ண முடியும். அடுத்து நம்ம அந்த ஸ்டூவர்ட்ஷிப் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும், சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், சப்ளைங் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு டேக் அவேவா இருந்தது இன்னைக்கு. இன்னைக்கு நான் செத்தேன்னா 10 விஷயம் வருதுன்னா 8 விஷயத்துக்கு செத்துருவேன். மற்ற 2 விஷயத்துக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்க வருது இல்லை. ஆனா நான் என் சுயத்துக்கு 2 விஷயத்துல சாகலைன்னா அந்த நான் ஃபெயில் ஆகிறேன். ஐ டூ ஃபெயில். ஓகே சரி, நம்ம எல்லாமே இப்போ வந்து ஒரு கோ த்ரூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஷிப் ஆரம்பிச்சதுல இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வாட் இஸ் டிசைபிள்ஷிப். இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சீஷத்துவம்னா என்னன்னு பார்த்தோம். அது ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்க்கை முறைன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இதுல என்ன அப்படின்னா இது ஒரே நாள் நடக்கிறது இல்லை, லைஃப் லாங் ப்ராசஸ். ஒரு நாளும் நடக்கக்கூடிய காரியம். இது வந்து நம்ம லைஃப் லாங் ஏசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி அவரோட சீஷரா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நம்ம வந்து மற்றவங்களையும் சீஷர்களா ஆக்குவோம். கிறிஸ்துவோட போதனைகளை பிற இடத்துல நம்ம சொல்லக்கூடியவர்களா மாறுவோம். இதுக்கு நம்ம கிறிஸ்துவ பின்பற்றது, அவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதுல சில பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபாலோவிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றது. மத்தேயு 4வது அதிகாரத்துல 19வது வசனம். நம்ம இயேசுவோட வழிகள்ல பின்பற்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கமிட்மெண்ட். இப்போ எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருந்தாதான் அந்த வாழ்க்கை, அந்த லைஃப் லாங் ஜேர்னி சமாதானத்தோடு ஒரு மனதோடு ப்ராஸ்பர் ஆகும், சாட்சியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஏசப்பா கூட அவரோட வழிகளை நடக்கிறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும், கமிட் பண்ணணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் வந்து லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ், கற்றுக்கொள்ளுறதும் கீழ்ப்படிதலும் நம்ம பார்த்தோம். இயேசுடைய போதனைகளை நம்ம கத்துக்கொள்ளணும். ஸ்டடிங் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஒபேயிங் தெம் எவ்ரிடே. நம்மலாம் வந்து இதுக்கு பேர் போனவங்க தானே, இந்த காலத்துல வாங்கிட்டு இந்த காலத்துல நம்ம விட்டுருவோம்ல. ஸோ நம்ம ஈஸியா அவரோட போதனைகளை நம்ம கத்துப்போம், ஆனா அதை வந்து ஒபே பண்ண மாட்டோம். அது நமக்குள்ள வந்து தங்கணும்னா அதை ஒபே பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது அது நம்மளோட லைஃப் லாங் ப்ராசஸா மாறிடும்ன்றதை நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தோம். தேர்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றத்தை குறித்து பார்த்திருந்தோம். ரோமன்ஸ் 12வது அதிகாரத்துல 1-2 என்னன்னா நம்மளோட கேரக்டர்ல இயேசுவை போல நம்ம அதிகமா மாறணும். பிகமிங் மோர் லைக் ஜீசஸ். அதுல மெயினா 3 பாயிண்ட் பார்த்திருந்தது என்னன்னா அன்பு, தாழ்மை, அதுக்கப்புறம் பணி, சர்வீஸ்ன்றதை பார்த்திருந்தோம். 4வது மிஷன் அண்ட் சர்வீஸ். ஓகேவா? இதுல தேவனுடைய பணியும் ஊழியமும் நம்ம வச்சுக்கலாம். இது மத்தேயு 28:19-20. நம்ம உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இப்படி நான் வந்து ஒரு நாள் ஜெபிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு தோணுச்சு, முதல்ல இந்த அனாசாலை ஓரத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த உலகெங்கிலும் ஃபிளைட்ல போடணும், கப்பல்ல போடணும், சம்மரியில போடணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ கோயிங் அவுட் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல் அண்ட் மற்றவங்களை வந்து இந்த ஞானஸ்தானத்துக்கு எதுவா நம்ம நடத்தணும். நம்மனால இப்போ
நம்ம இப்போ ஐ கேனாட் கிவ் பாப்டிசம், என்னால பாப்டிசம் கொடுக்க முடியாது. ஆனா எந்த சபை தேவனுடைய சத்தியத்துல நடத்துற சபைக்கு எதுவா நம்ம நடத்தும் போது அவங்க ஞானஸ்தானத்தின் வழியா நடத்துவாங்க. இது ஒரு கட்டளையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா நம்ம எடுக்கணும், பிறரை அது அந்த வழியில நம்ம நடத்தணும். இந்த 2வது பாயிண்ட் நம்ம பார்த்தோம்ல, லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ்ல ஒரு வசனம் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். 3வது பாயிண்ட் ரோமன்ஸ் 12:1-2 சில சப் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் சேஞ்ச் ஆகணும். இயேசுவோட சிந்தை போல நம்மளோட மைண்ட் சேஞ்ச் ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது தீர்மானம் எடுக்கணும், நான் இயேசுவை பின்பற்ற போறேன். செகண்ட், அவரோட டீச்சிங்ஸை நான் கற்றுப்பேன் அப்படின்ட்டு. 3வது, அந்த டீச்சிங்ஸ் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்ட்டு. அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். டிசைபிள்ஷிப்னா என்ன மெயினானா, அது நம்ம செய்கிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை. அதுக்கு நம்ம நம்மள ஜீவனுள்ள பலியா ஒப்பு கொடுக்கணும். நம்மளை வெறுத்து ஏசப்பாவின் சித்தத்தின்படி நம்ம நடக்கணும். உலகத்துக்கு ஒத்த விஷயம் எந்த வகையிலும் நம்ம போடவே கூடாதுன்றத நம்ம பார்த்தோம். ஆமென். சரி, அதுக்கு அடுத்து நம்ம 12 சீஷர்களை குறிச்சு நம்ம பார்த்திருந்தோம். எங்க ஆளாளுக்கு ஒரு 2 சீஷர்கள் பேர் சொல்லுங்க பாப்போம். இந்த பேதுரு ஜானெல்லாம் தவிர்த்து. நாத்தான்வேல், பேதுரு ஜானெல்லாம் தவிர்த்து ஜேம்ஸ், ததேயு, யூதா. சூப்பர் டாடி, பிரதர். he knows. ஓகே, மத்தேயஸ் அதுக்கப்புறம் வராங்க இந்த 12ல. அப்படியே சரி. ஓகே, பீட்டர் அண்ட் ஜான், அந்திரே. ஓகே, சூப்பர் சூப்பர், க்ளோரி டு காட். ஸோ நம்ம 12 சீஷர்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சைமன் பீட்டர். ஓகே, பேதுரு என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு மீன்காரரு. அவரு மனிதர்களை பிடிக்கிறவரா கர்த்தர் மாற்றினாரு. அவர் இஸ் நோ த லீடர் ஆஃப் த யங், அந்த டிசைபிள்ஸோட ஒரு தலைவராக கருதப்படுகிறாரு. ஏசப்பா அவரை பார்த்து என்னை பின்பற்றுன்னு கூப்பிடுறாரு. அடுத்து இவர் ஆண்ட்ரோட பிரதர், அந்திரேயாவோட சகோதரனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்திரேய குறிச்சு பாக்குறோம். இவருமே ஒரு மீன்காரர், பேதுருவோட பிரதரா இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த அந்திரேயு தான் தன்னுடைய சகோதரராகிய பேதுருவை இயேசுவின் இடத்துல கொண்டு வராரு. ஆமென், சூப்பர். நெக்ஸ்ட் ஜேம்ஸ், யாக்கோபு. ஓகே, செபதியோட மகனை குறிச்சு நம்ம பார்த்திருந்தோம். இவருமே இஸ் நோன் அஸ் கிரேட் ஃபிஷர்மேன். இவரும் ஒரு மீன் பிடிக்கிறவர் தான். இவர் யோவானோட சகோதரனா இருக்கிறாரு. அண்ட் ஏசு இவங்களை எப்ப கூப்பிடுறாருன்னா, இந்த பக்கம் பேதுரு யோவானை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பேதுரு ஆண்ட்ரூவை கூப்பிடும் போது இந்த பக்கம் இந்த பிரதர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது கூப்பிடுறாங்க. அவங்க வலை பிணித்து இருக்கிற நேரத்துல ஏசு கிறிஸ்து அவங்களை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யோவான், யாக்கோபோட ஜேம்ஸோட பிரதர், அவருமே ஒரு மீன்காரரா இருக்கிறாரு. இந்த சீஷர் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு. அந்த வெளிப்படுத்தின விசேஷமா அந்த கடைசி புஸ்தகம், பைபிள் இருக்கிற அந்த ஃபைனல் புக்கை கர்த்தரோட கிருபையினால யோவான் எழுதுறாரு. இவரை குறிச்சு சொன்னாலே ஏசு இவரை ரொம்ப நேசிச்சாரு, சீஷர்களை இயேசுவை ரொம்ப நேசிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவரை குறிச்சு. அடுத்து பிலிப்பு குறிச்சு பார்த்தோம். இவர் பெத்சேரா ஊரை சார்ந்தவரா இருந்தாரு. இவர் யோவான் ஸ்நானகனோட ஒரு ஃபாலோவரா இருந்தாரு. அப்படியே இயேசு பக்கம் இவர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஏசு இவரை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நாத்தான்வேல், அவர் பிலிப்பு மூலியமா வராரு. ஏசு கிட்ட பிலிப் மூலியமா வராரு. ஏசு நாத்தான்வேலை பார்த்து கபனற்ற இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்றாரு. இது 6 முடிஞ்சிச்சு. 7வது மேத்யூ. இவர் அல்பேன் குமாரனா இருக்கிறாரு. இவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு. இவரோட ஆக்குபேஷன் என்னது, இவரோட வேலை என்னது? டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலித்து கொண்டிருந்தாரு. ரோமன் எம்பையர்ல அவர் வரி வசூலித்து கொண்டிருந்தாரு. யூதர்கள் இவரெல்லாம், அதாவது ஒரு தேச துரோகி மாதிரி கருதப்பட்டவர் தான் இந்த மத்தேயு. ஆனா ஏசப்பா அவரோட பாஸ்ட பார்க்கல, அவரோட ஆக்குபேஷனை பார்க்கல, அவரை மத்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கல. ஆனா மத்தேயுவை இயேசு அழைச்சாரு, ஒரு சீஷனாகவே அழைச்சாரு. எப்ப அழைச்சாரு?
வரி வசூலிக்கிற அந்த ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கிற போது மத்தையு என்ன பின்பற்றுன்னு அழைச்சாரு. அப்போ மத்தையு உடனே அன்னைக்கு நம்ம மெயினா பார்த்தது உடனே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கேட்காம உடனே இயேசுவை வந்து பின்பற்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து தோமா, இவர் வந்து திதுமுன்னும் இவரை வந்து அழைப்பாங்க. இவர் தோமானாலே இயேசு சந்தேகப்பட்டார் தானே, he was called for his doubts அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அவரோட லாயாலிட்டி, அந்த உண்மைத்துவத்துக்கு அவரை வந்து அவரை பாராட்டக்கூடியவராகவும் இருந்தாரு. இயேசுக்குள்ள அவர் உண்மையா இருந்தாரு. அண்ட் ஆல்சோ he was ready to die. மறிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தாரு. அது வந்து யோவான் புஸ்தகத்துல நம்ம பார்த்திருந்தோம். இந்த தோமா மூலியமா இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்து இன்னைக்கு நம்ம இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து யாக்கோபு, இதுக்கு முன்னாடி ஒரு யாக்கோபை பார்த்திருந்தோம். அவர் வந்து யோவானோட சகோதரனா இருந்தாரு. இவர் வந்து இன்னொரு யாக்கோபு, இவரு அல்பேன் குமாரன். இவர் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஜேம்ஸ் த லெஸ், சிறிய யாக்கோபு என்று அழைக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு டிஸ்டிங்டிவ், அந்த காமிக்க 2 ஜேம்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அதனால காமிக்கிறதுக்காக யோசிச்சு பாருங்க. அவங்களும் பியூலா, இன்னொரு பியூலா இருந்தா நம்ம எப்படி கூப்பிடுவோம், ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ததையு, அவரை குறிச்சு பார்த்திருந்தோம். இவரை வந்து ஜூட் அப்படின்னு சொல்றாங்க, லெபேயஸ், இங்கிலீஷ்ல லெபேயஸ் சொல்றாங்க. யாக்கோபோட சகோதரர் அப்படின்னு வேத வசனத்துல போடப்பட்டிருக்கு. 11th யாருன்னா சைமன் த ஜெலட், சீமோன் ஆகிய ஜெலட் அப்படின்னு பார்த்தோம். அவர் ஒரு கேனனைட், அவர் ஒரு கானானிய ஊரை சார்ந்தவர். இவர் ஜெலட் என்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்ஷனிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவர். இப்போ வந்து அந்த ரோம ராஜ்யம் நடந்துட்டு இருந்ததுல, இவங்களுக்கு எதிர்த்து நம்ம நிக்கணும், நம்ம இவங்களுக்கு அப்படியே ஒத்து போயிடக்கூடாதுன்றது சார்ந்திருந்தவர். 12வது யூதாஸ் இஸ்காரியட், இவர் எதற்கு இவர் பேர் போனவரா இருந்தாரு, இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு பேர் போனவரா ஆயிட்டாரு. இவர் வந்து மத்தேயஸ் என்ற ஒரு மனிதனால ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. இந்த யூதாஸை பத்தி நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம கத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து இயேசுக்குள்ள வந்துட்டு அந்த தூக்கின சிலுவையை எந்த நாளுமே கீழே இறக்கி வைக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். சரியா? இந்த 12 டிசைபிள்ஸ் கிட்டயும் காமனா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். பின்பற்று அப்படின்னு சொன்ன உடனே எது செய்து கொண்டிருந்தாலும் அதை அவங்க அப்படியே விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி வந்தாங்க. ஸோ அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்திருந்தோம் சீஷத்துவத்தை குறித்து. 5 பாயிண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட், the call to discipleship, சீஷத்துவத்திற்கான அழைப்பை குறிச்சு பார்த்திருந்தோம். லூக்கா 9:23. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளை வெறுக்கணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வரணும், நான் என்ற காரியம் மொத்தமா மாண்டு மடியணும்ன்றது நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட், முறுமுறுக்காம அனுதினமும் சிலுவைய சுமக்கணும்ன்றதை நம்ம பார்த்திருந்தோம். இயேசுவை பின்பற்றணும். அந்த 5வது பாயிண்ட்ல 2வது பாயிண்ட், அவரோட வார்த்தையில நம்ம எப்பொழுதும் நிலைத்து நிற்கணும். அபைடிங் இன் ஹிஸ் வேர்ட். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். அவரோட வார்த்தையில நம்ம நிலைநிறுத்தா மாத்திரமே அவருடைய சீஷர்களா நம்ம இருக்க முடியும். 3வது பாயிண்ட், ஒருவர் நம்ம அன்புடையவர்களா இருக்கணும். லவ்விங் ஒன் another. யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். இதுல மெயினா நம்ம பார்த்தது, அன்புன்றது எல்லா நேரத்துல கொஞ்சிட்டே இருக்கிறது மாத்திரம் இல்ல, சில நேரத்துல கண்டிக்கவும் செய்யும்ன்றத பார்த்திருந்தோம். பிறரை நேசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, பிறரை நம்ம நேசிக்கும் போது எல்லாரும் அறிவாங்களா இவங்க வந்து இயேசுவோட சீஷர்கள். ஏன்னா இயேசுவை போல அன்பு வேற எந்த இடத்துலயும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு என்ற தெய்வம் காண்பிக்கிற அன்பு வேற எந்த மதத்திலயுமே இல்ல, உண்மையாவே. சோ நிறைய பேர் அன்புன்னு நிறைய பேர் மத்த மாயில இருக்கிறாங்க. ஆனா இயேசுவோடைய அன்பை நம்ம பிரதிபலிக்கும் போது எப்படியா, ஓ சந்தியா வந்து இயேசுடைய சீஷியா, அவ காண்பிக்கிற அன்புலயே தெரியுது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு மாதிரியா இருப்போம். ஆமே, நம்ம இயேசுவோட அன்பை காண்பிக்கும் போது நம்ம சாட்சியா இருப்போம், தேவநாமம் நம்ம மூலியமா மகிமைப்படும். அதுல 4வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம சீஷர்கள் ஆகணும். நான் மட்டும் சீஷியா ஆகிட்டா போதுமா? A teacher always enables others to become a good teacher. அந்த அன்பு காமிக்கிறச்சு, அந்த அன்பு இயேசுவோட அன்பு எனக்கு திருப்பி என்ன தருமான்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ செல்ஃபிஷ் நான் வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கேன். நான் அன்பு காமிச்சா இங்க நடந்துப்பாங்க, இப்படி செய்வாங்கிற அன்பு இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாற்றம்.
நெக்ஸ்ட் சீஷர்கள். இப்போ இயேசு எப்படி அவருக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லி அவர் வந்து உருவாக்குனது போல நம்ம சீஷர்கள் ஆகிட்டோம்னா நம்மளும் மற்றவங்களை கிறிஸ்துக்குள்ள நடக்கணும். அது மத்தேயு 28:19-20 எப்படி இயேசு பிறரை நடத்தினாரோ நம்மளும் பிறரை கிறிஸ்துக்குள்ள நடத்தணும்ன்றது பார்த்தோம். நம்ம மட்டும் வளர்றது இல்லாம பிறரையும் கிறிஸ்துக்குள்ள வளர்க்கணும்ன்றத பார்த்தோம். ஏசப்பா எப்படி வந்து என்னை விட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அதிகமா செய்வாங்கன்றது போல நம்ம எனக்கு தெரிஞ்சதை நமக்குள்ளே வச்சுக்காம பிரயாசம் எடுத்து நம்ம பிறருக்கு சொல்லி கொடுக்கணுன்றதை பார்த்தோம். ஐந்தாவது அந்த 5 பாயிண்ட்ஸ்ல த காஸ்ட் ஆஃப் கமிட்மெண்ட். இதுல என்னன்னா நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு அந்த சிலுவையை கீழே வைக்கவே கூடாது. ஐ மீன் காஸ்ட்னா கிரயம். இயேசுவை பின்பற்றதுக்கான கிரயம் என்ன அப்படின்னா அந்த சிலுவைய ஒரு நாளும் நம்ம கீழே வைக்கவே கூடாது. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சிலுவைய அனுதினமும் ஃபார் எவர் நம்ம வந்து அதை வந்து சுமக்கணும்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லூக்கா 14:27 அதோட கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருவர் அந்த சிலுவையை சுமக்கல அப்படின்னா அவங்க இயேசுவோட சீஷர்களே கிடையாது. ஓகே, சீஷர்கள்னாலே நம்மளுக்கு அந்த சிலுவை ஞாபகம் வந்துடணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிலீவர்லாம் இருந்திருக்கலாம், விசுவாசியா இருந்திருக்கலாம். விசுவாசி சீஷர் ஆகணும், அந்த சீஷர் ஊழியம் செய்யணும். ஆனா இந்த மூணுத்துல எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தாலுமே சுவிசேஷம் சொல்றதை மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாதுன்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கோர் டிசிப்ளின்ஸ் ஃபார் growth as a disciple. ஒரு சீஷனா நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னன்னா 5 பாயிண்ட், 4 பாயிண்ட் பாஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம் எதை குறிக்குது? நம்ம இயேசுவை சார்ந்து இருக்கோன்றதை குறிக்குது. ரெண்டாவது ஃபெலோஷிப், ஐக்கியம். விசுவாசிகளோட நம்ம அந்த ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு அனுதினமும் ஜெபித்துக்கொண்டு நம்ம ஒன்னா வந்து தேவனோட ராஜ்யத்தை கட்டணும். நெக்ஸ்ட் ஸ்டூவர்ட்ஷிப், நம்மளுக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவ ராஜ்யத்தை கட்டணும். இன்னொன்னு மெயினா நம்ம தேவனுக்கு அக்கௌண்டபிளா இருக்கும். இன்னொன்னு நம்மளுக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டிக்கு நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்த வச்சு தேவராஜ்யத்தை கட்டணும்ன்றதை நம்ம பார்த்தோம். நான்காவது பேரிங் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். சீஷர்கள் கனி கொடுக்கிறவர்களா இல்ல அப்படின்னா கள்ள போதகர்கள் தான் ஆக்சுவலி. ஓகேவா, சீஷர்கள் கனி கொடுக்கிறவர்களா கண்டிப்பா இருக்கணும். இது எனக்குள்ள வந்த ஒரு கன்விக்ஷன். நான் ஒண்ணு பேசிட்டு நான் அதன்படி நான் செய்யல அப்படின்னா, நான் வேதத்துல இருக்கிறத பிரசங்கிச்சுட்டு நான் அதன்படி செய்யலைன்னா அப்ப எனக்கும் கள்ள போதகர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சோ நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அது எப்போ முடியும் அப்போ அப்படின்னா ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான். சரி, இன்னைக்கு நம்ம சில பாயிண்ட்ஸை பார்த்தோம். கடைசியா 7 stages of discipleship, 7 பாயிண்ட்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சரண்டர், ஒப்பு கொடுத்தல். அதுல என்னன்னா மெயினா நம்ம பார்த்தது ஏசப்பா நம்மளோட தகப்பன், நம்ம ஃப்ரெண்ட், அதெல்லாம் தாண்டி அவர் நம்மளோட எஜமானனா இருக்கிறாரு, நம்ம அவரோட வேலைக்காரனா இருக்கும். சோ அந்த பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னவா பார்த்தோம்? நம்ம எமோஷன்ஸை நம்ம சரண்டர் பண்ணிடணும். நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம எந்த டிசிஷன் எடுத்தாலுமே எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை தேவனோட சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த பூமியில வாழ்ந்தாரோ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து செல்ஃப் டினாயல், சுய மறுப்பு. இது கலாத்தியர் 2:20 நம்ம பார்த்தோம். நம்ம இயேசுக்குள்ள நம்மளும் சிலுவையில அறையப்படணும். crucifying with Christன்றத பார்த்துடணும். சிலுவையில அறையப்பட்டு நமக்குள்ள யாரு பிழைத்திருக்கணும்? கிறிஸ்து பிழைத்திருக்கணும். இன்னொன்னு இதுல 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துடணும். மன்னிக்கணும். இன்னொன்னு ஒருத்தவங்க நம்மள கரெக்ட் பண்ணும்போது அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். நம்மளும் நம்மள சோதித்து பார்க்கணும். கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறாரு, அவர் வாழ்றதுனால நம்மளோட சுயம் அனுதினமும் சாகணும்ன்றது பார்த்தோம். இதுல இன்னொன்னு மெயினா எம்பசைஸ் பண்ணது, ஊழியம் எங்கிருந்து தொடங்குது? வீட்ல இருந்து தொடங்குறதுன்னு பார்த்தோம். பவுல் எப்படி என்னை பின்பற்றுங்கன்னு கான்பிடண்டா சொன்னது போல நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்ன்றத நம்ம பார்த்தோம். 3வது பாயிண்ட் என்னது? சப்மிஷன், கீழ்ப்படிதல். யோவான் 8:31 அதோட வசனத்துல நம்ம மெயினா எம்பசைஸ் பண்ணது நிலைத்திருந்தால், இயேசுவோட உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அபைடிங் இன் ஹிஸ் வேர்ட், ஹோல்டிங் ஆன் டு ஹிஸ் வேர்ட், அவரோட வார்த்தையில நம்ம நிலைத்து நிற்கும் போது நம்ம மெய்யாகவே அவரோட சீஷர்களா இருப்போம். நிலைத்து நிற்கிறதுனா ஒரு நாள் இல்ல, அனுதினமும் நமக்குள்ள இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது
ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். நம்மளோட ஆவி ஆத்மா தேவனுடைய மன்னாவை புசிக்கணும். ஒரு நாளும் தேவ வார்த்தையை புசித்து கொண்டே இருக்கணும். இதுதான் யோசுவா 1:5-9 நம்ம பார்த்திருந்தோம். 4வது என்னது? ஸ்டூவர்ஷிப். தமிழ்ல மட்டும் யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. உக்ரானத்துவம். ஓகே, என்ன அப்படின்னா நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற எல்லா டேலண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரிசோர்ஸஸா இருக்கலாம், அது எல்லாத்தையும் யாருக்காக பிரயோஜனப்படுத்தணும்? எதற்காக பிரயோஜனப்படுத்தணும்? ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. ஆமென். சோ நம்ம அவரை பின்பற்றும் போது நம்ம எதையும் அவரோட சித்தத்திற்கு விரோதமா நம்ம செய்ய மாட்டோம். மெயினா இப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாத்துலயும் உண்மை உள்ளவர்களா இருப்போம். எல்லா இடத்துலயும், வேலை ஸ்தலத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, எல்லா இடத்துலயும் உண்மை உள்ளவர்களா இருப்போம். இதுல இன்னும் சில வசனங்கள் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 4:2, லூக்கா 14:33 பார்த்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் 5வது ஊழியம், சர்வீஸ். எஸ், இயேசுவை நம்ம முன் வைக்கணும். இயேசுவின் மாதிரி நம்ம ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். அதுல மினிஸ்ட்ரி இஸ் நாட் அபவுட் ரிசீவிங், இட் இஸ் அபவுட் கிவிங் என்றதை பார்த்தோம். எஸ், மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறது இல்ல, நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும், மத்தவங்களுக்கு ஊழியம் செய்யணும்ன்றதை பார்த்தோம். 6வது சாக்ரிஃபைஸ், தியாகம். பிதா குமாரனை தியாகம் செய்தார், சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஏசு கிறிஸ்து அவரோட பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஹோலி ஸ்பிரிட், அவரோட ஹோலி ஸ்பிரிட்னாலே ஹோலினஸ், பரிசுத்தம். நம்மளோட இருதயம் எவ்வளவு குப்பையா இருந்தாலும் அவர் நம்மளை மாற்றணும்ன்றதுக்காக அவரோட அந்த ஒரு இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி பொறுத்துக்கிட்டு, நான் என் பிள்ளைய நான் மாத்திடுவேன். எப்படி? இதுக்கு ஒரு கான்செப்ட் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. என்னது? ட்ரைனேஜ். சோ நம்ம இருதயம் அப்படிதான் இருக்கு, ஆனா ஆவியானவர் அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கிறாருன்னு பார்த்தோம். சோ இயேசுவோட சீஷர்களா இருக்கிற நம்ம தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கணும். saying yes to God every day, every minute, every breath. ஓகே, இதுக்கு ரோமர் 12:1-2 ஜீவ பலியாக நம்மள ஒப்பு கொடுக்கணும், புத்தியுள்ள ஆராதனையை நம்ம செய்யணும். 7வது பாயிண்ட், 7வது பாயிண்ட் பாடுகள், சஃபரிங். பாடுகள். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நம்ம இயேசுவுக்குள்ள நம்ம உபத்திரவங்களை சகித்து கொண்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைய நம்ம வாழணும். ஓகே, நான் தேவனுடைய சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு உபத்திரவத்துக்கு நம்ம மறுத்து கொண்டு இருந்தோம்னா நம்ம சீஷனே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த உபத்திரவங்களை பாக்கியமா எண்ணணுமா? அப்போஸ்தலர்களை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பேதுருவா, பவுலா எனக்கு ஞாபகம் இல்ல. இயேசுவின் நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறதுல நான் இதை நான் ஒரு ஹானரா, இங்கிலீஷ்ல ஒரு ஹானரா கருதுறேன்ற மாதிரி இருக்கிற ஒரு வசனம். இந்த உபத்திரவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம முறுமுறுக்க கூடாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்திருந்தோம். அண்ட் இதுல மெயினா ஒண்ணு பார்த்தது, சுவிசேஷம் என்பது இயேசுவை குறித்த காரியம், உலகத்துக்குரிய காரியம் அல்ல. இயேசு கிட்ட வாங்குறது கிடைக்கும்ன்றது கிடையாது. இயேசுவை பற்றிய காரியம், இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்தார், மரித்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றதை குறித்துதான் சுவிசேஷம் என்றதை பார்த்திருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நெக்ஸ்ட், நம்ம எல்லாருமே இயேசுவு கூட பாடுபட நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமியில நம்மளுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, இந்த பாடு உபத்திரவத்தின் மத்தியில ஒண்ணு நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது என்னது? நம்மளுக்கு நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. இயேசு நம்மளுக்கு அந்த பரிசை கொடுக்க போகிறார் என்ற அந்த ஒரு நிச்சயத்தோட நம்ம இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கணும். இப்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இவ்வளவு நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் சும்மா புக்ல எழுதி வச்சுட்டு இந்த புக்கு கூட ஒரு நாள் என்ன ஆயிடும், இந்த புக்கு கூட ஒரு நாள் அப்படியே போயிடும். ஆனா இதுல இருக்கிற ஒரு வார்த்தைகளும் நமக்குள்ள நிலைச்சு நிற்கணும். இன்னைக்கு நம்மள சீஷர்களா ஒப்பு கொடுக்கலாம். இந்த குட்டில இருந்து இந்த இந்த கூட்டத்துல இருக்கிற பெரியவங்க வரைக்கும் நம்ம வயசு முக்கியம் இல்ல. ஆல் இஸ் நீடட் இஸ் ஆர் ஹார்ட். நம்ம இருதயம் தான் முக்கியம். நம்மள ஒப்பு கொடுப்போம் தேவ சித்தத்திற்கு. கண்களை மூடுவோமா? ஆவியானவரே, இந்த இடத்துல நீங்க அசைவாடுங்கப்பா. இந்த இடத்துல நீங்க அசைவாடுங்க. எதற்காக இந்த ஒரு தலைப்பை எடுத்து நீங்க இன்றைக்கு இவ்விதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறீர்களோ அப்பா, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆவியானவர் இடத்துல கேட்க போறது, என்னோட இருதயத்தை சுத்திகரிங்கன்னு கேளுங்களேன். என்னோட இருதயத்தை சுத்திகரிங்க. நீங்க அநேக வருஷமா ஊழியத்துல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம்.
ஜெனரேஷன்ஸா நீங்க கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், சபைக்கு ஃபர்ஸ்ட் போய் உட்காரவங்களா கூட இருக்கலாம். ஆனா நமக்குள்ள பாவம் கண்டிப்பாகவே இருக்கு. கரெக்டா? தேவன் இடத்துல என்னோட இருதயத்தை சுத்திகரிங்க நம்ம கேட்போமா? இவ்வளவு நாள் சில பேர் சபைக்கு போய் கொண்டிருக்கலாம், ஆனா சீஷரா ஒப்பு கொடுக்காம இருந்திருக்கலாம். சில பேர் சீஷரா ஒப்பு கொடுத்து தேவனோட வழிகள்ல நடக்காம இருக்கலாம். எதா இருந்தாலும் இந்த நொடியில இருந்து ஒரு மாற்றம் நமக்குள்ள வரப்போகுது. ஆமென். கனி கொடுக்கிறவர்களா நாங்க இருக்கணும். ஏசப்பா, தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்க இந்த சனிக்கிழமையில நாங்க இந்த பிரேயர் பண்ணி கொண்டிருக்கும் போது மகள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, ஊழியத்துல நாங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட் என்ன ரொம்பவே தொட்டுது. நிறைய நேரத்துல நம்ம ஊழியம் இந்த மாதிரி கட்டடத்துக்குள்ள செஞ்சிடும், ஆனா வெளியில போய் செய்யாத காரியம் என்ன? நமக்குள்ள தைரியம் இல்ல, பயம். என்ன ஆயிடும்ன்றது. நமக்குள்ள தைரியம் வேணும் இந்த கடைசி காலத்துல. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா கிட்ட என்ன சீஷர் ஆக்குங்க ஏசப்பா, என்ன தேர்ந்தவங்க. யோசிச்சு பாருங்க, துவங்கி நான் போயிருந்த அநேகர் இந்த இடத்துல இப்போ இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் முன் குறித்திருக்காருன்றது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? துவங்கின போ இருக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்க. ஏசப்பா அவளை முன் குறிச்சிருக்கிறார். ஆமென். chosen by God. அப்பா, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அப்பா, அசைவாடுங்க. எல்லாரும் கேளுங்க, எனக்குள்ள அசைவாடுங்க. ஆவியானவர் இங்கதான் இருக்கிறாரு, எனக்குள்ள அசைவாடுங்க. என்ன தொடுங்கன்னு கேளுங்களேன். என்ன தொடுங்க, இருதயத்தை தொடுங்க ஏசப்பா, இருதயத்தை தொடுங்க ஏசப்பா. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே.
என்னை உண்மை உள்ளவர் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர். கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர். கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. ஒரு விசை இதை பாடுவோமா? மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. அப்பா, எங்களை முற்றிலுமா உங்க பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே அப்பா, நீர் சீஷர்களாய் நீர் அங்கீகரிப்பதற்காக நன்றி. மனிதர்களாய் பிடிக்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் இப்பொழுது ஏசப்பா இவர்களை அபிஷேகியும் கர்த்தாவே. நாங்க எந்த இடத்திற்கு போனாலும் அப்பா, கடைக்கு போனாலும் சரி அப்பா, வேலை ஸ்தலத்திற்கு போனாலும் சரி, உம்முடைய சுவிசேஷத்தை நாங்க சொல்லணும் அப்பா. எங்க கிட்ட ஒருத்தவங்க வரும்போது உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லாமல் நாங்க அனுப்பவே மாட்டோம் ஆண்டவரே. எங்க கிட்ட அப்பா நாங்க காசை கொடுக்கிறோமோ, பொண்ணு கொடுக்கிறோமோ, பொருளை கொடுக்கிறோமோ, எதை விடையும் அப்பா இயேசுவை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் அப்பா அந்த மத்தேயு 28 படி ஏசப்பா உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் கிருபை தாங்க, கிருபை தாங்க. இவர்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இவர்களுக்குள்ள அசைவாடுங்க. நாங்க யாரும் அப்பா ராத்திரி நேரத்துல அப்பா வீணாய் போன் எல்லாம் பாக்குறதை தவிர்த்து ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆத்துமா பாரத்தை எங்களுக்குள்ள தாங்க. நாங்க வசிக்கிற அந்த இடத்துல அப்பா எழுப்புதலை காண எங்களுக்கு கிருபை தாங்க. அதற்கு நாங்க ஜெபத்துல போராட எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனால் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே நன்றி 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 ராஜா. இந்த நேரத்திலேயும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை ஒப்பு கொடுத்திருக்காங்கப்பா. உங்களுடைய சீஷராக சீஷியாக தன்னை அர்ப்பணித்திருக்காங்கப்பா. இவர்கள் எடுத்த தீர்மானத்துல உண்மையும் உத்தமமா நிலை நிற்க நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தாய் என்று ஆண்டவரே உமக்குள்ளாக அந்த வெற்றியை பெற ஆண்டவரே நல்ல உண்மை உத்தமம் உள்ள ஓட்டத்தை ஓடி முடித்தாய், உண்மையுள்ள வேலைக்காரனே என்று பெயர் பெற ஆண்டவரே அந்த கிருபையை தருவீராக. ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை சிலுவையில அறைய உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே சொல்லுகிற எனக்குள்ள இருந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கென்று வாழாமல் தேவனுக்கென்றும் தேவன் சொல்கிறதை கேட்டு பிறருக்கென்றும் வாழ ஆண்டவரை நாங்கள் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவ ராஜ்யத்தை கட்ட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனை உபதிரவத்தையும் கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரை தாவீது சொன்னது போல உபதிரவப்படுவது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதுல என்ன பாடம் கற்றுக்கொள்ளணுமோ கற்றுக்கொள்ள, அதே நேரத்தில் ஆண்டவரை நீர் உலகம் மாம்ச பிசாசு ஜெயித்தீர் அல்லவா, திடன் கொள்ளுங்கள் நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன் என்று சொன்னீரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி ஜெயம் பெற உலகம் மாம்சம் பிசாசு ஜெயிக்கத்தக்க ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நாங்கள் ஜெபித்தது மூலமா விழுந்த எந்த கிரியைகளும் எந்த ஆவிகளும் லூக்கா 10:19 படி ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமீன், ஆமீன். God bless.